الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل على الله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولا ند له ولا لد له ولا كفو له ولا مماثل له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله وحبيبه وخليله وصلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأزواجه وأتباعه إلى يوم الدين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال أيضا أعوذ بالله من الشيطان الرجيم يسألونك عن الروح قل الروح من أمر ربي وأوتيتم من العلم إلا قليلا صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه متفق عليه صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ரமலானை எமக்கு தந்துவிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வருடங்களில் எம்மோடிருந்து தராவீஹ் தொழுகையில் ஈடுபட்ட, சங்கையான ரமலானுடைய நோன்பை பிடித்த, இன்னோரன் அமல்களில் ஈடுபட்ட எத்தனையோ அன்பர்கள் நண்பர்கள் இந்த வருடம் மாண்டு மண்ணறைக்கு போய் கபராளி ஆகிட்டாங்க. இன்னும் சிலர்கள் ஆரோக்கியமற்றவர்களாக வீடுகள்லையும் ஆஸ்பத்திரியிலையும் ஒதுங்கிட்டாங்க. அடுத்த வருஷங்களில் தொடர்ந்து பூமிக்கு மேலால் நாங்கள் வாழ்வோமா, அல்லது மாண்டு மண்ணறைக்கு போயிடுவோமா, அல்லது ஆரோக்கியமற்றவர்களாக ஆஸ்பத்திரிகளில் வீடுகளில் ஒதுங்கிடுவோமாண்டு எங்களால் சொல்ல முடியாது. எனவே காற்று புள்ள போதே தூற்றிக்கொள்ள என்ற முதுமொழிக்கு ஒப்ப இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி எந்தளவு மேக்சிமம் எங்களோட பட்டோலைகளை நன்மையால் நிரப்பிக்கொள்ள முடியுமோ அந்த அளவு நிரப்பிக்கொள்வது தான் புத்திசாலிகளுக்குரிய அடையாளம். அன்புக்குரியவர்களே, எனக்கு இன்றைக்கு தரப்பட்ட தலையங்கம் ரூஹை பற்றி பேசுறதுக்காக வேண்டி. மாஹுவர் ரூஹ், ரூஹுண்டா என்னன்னு சொல்லி அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, ரமலான் மிக சிறப்புக்குரிய மாதமாக இருந்து கொண்டிருக்குது. இந்த ரமலானுடைய சிறப்புகளை எண்ணி முடிக்க முடியாது. இப்படியாக ஒரு மாதம் உண்டு, இப்படியான ஒரு நேரம் உண்டு, காலம் உண்டு, வேற எப்பவும் கிடைச்ச மாட்டாது. திரும்ப வாழ்க்கையில் கிடைக்குமான்னு சொல்லி சந்தேகம். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு சிறப்புக்குரிய மாதம் உண்டா, பட்டோலைகள் நிரப்பப்படுகிறது, அமல்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கூலிகள் வழங்கப்படுகிறது. ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் வழங்கி கொண்டா இதுவே எங்களுக்கு போதுமானது. இந்த மாதம் எந்த அளவு சிறப்புக்குரிய மாதம் என்றா, பல்கம் இப்னு பாகூராவை கேள்விப்பட்டிருக்கிறோம் நாங்க. சரித்திர புகழ் பெற்றவர், பெரிய வழி, பெரிய நாதா, குத்துபு ஜமான் பல்கம் இப்னு பாகூரா. துவா கேட்டால் உடனே கபூல் செய்யப்படும். அப்படி மாபெரும் வழி, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர். கடைசி முடிவு எப்படின்னு சொன்னா, அவரோட கடைசி முடிவு எப்படி ஆகிச்சுன்னு சொன்னா, மசலுஹு கமசலில் கல்ப், நாய் சாகிறது போல உலகத்திலே செத்து போனார். அன்புக்குரியவர்களே, அப்துல்லா உந்துலூசி பெரிய மனிதர், பெரிய ஷேகுல் ஹதீஸ், லட்சக்கணக்கான ஹதீஸ்களை சுமந்தவர், பெரிய ஹாஃபிஸ், பெரிய உஸ்தாது. கடைசிக்கு என்ன முடிவுண்டா, பண்டி மேய்ச்சக்கூடியவராக மாறினார். அன்புக்குரியவர்களே, குஸ்மான் பெரிய சஹாபி, யுத்தத்தில் பயங்கரமாக பலர்களை தாக்கி கொண்டு போறாரு. நபி அவங்க சொன்னாங்க இவர் நரகவாதின்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு. அன்புக்குரியவர்களே, கொஞ்சத்துக்கு பின்னால பார்க்கிறார், கழுத்தை வெட்டி கொண்டு மாண்டு போறார். வரலாற்றில் இது போல
ஏராளமான சம்பவங்கள். கடைசி முடிவு பயங்கரமாயிடுச்சு. எங்கட சமூகத்தில கூட எங்கட கண்ணுக்கு தெரிகிறதுக்கு எத்தனையோ பேர்கள் நல்ல அமலாளி, நல்ல இபாதத்தாளி, குடும்ப பிரச்சனை காரணமாக, வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தூக்கு போட்டு கொண்டு, மைக்கத்தியால கழுத்தை வெட்டி கொண்டு, எலிப்பாசனம் திண்டி, நெருப்ப வச்சு கொண்டு, கோச்சில முட்டி, பாலத்திலிருந்து பாஞ்சி எத்தனையோ பேர்கள் உயிரமாச்சு கொண்டிருக்கிறாங்க. எங்களிடம் கூட கடைசி முடிவுகள் என்ன ஆகும் என்று தெரியாது. எங்களுக்கு என்னென்ன பிரச்சனையில மாட்டிக்கொள்ளும் என்று தெரியாது. எங்கட கதிரில் என்ன முடிவு செய்யப்பட்டிருக்கிறது தெரியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பான இரவுல வச்சிருக்கக்கூடிய, இந்த மாதத்தில் வச்சிருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு சிறப்பு தான் இன்னாருடைய மகன் இன்னாரு நரகவாதி என்று முடிவு செய்யப்பட்டவர்களே. எங்கட எப்படி முடிவுன்னு தெரியாது. முடிவு செய்யப்பட்ட 100 பேர் அல்ல, 1000 பேர் அல்ல, லட்ச நபர்களை ஒவ்வொரு இரவையிலையும் நரகத்தில் இந்த உரிமையிட்டு சொர்க்கத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய மாதம் என்ற இந்த மாதம். அன்புக்குரியவர்களே, இதை விட வேற என்ன சிறப்பு தேவை? அவ்வளவு சிறப்புக்குரிய மாதம் இந்த மாதம். எனவே அந்த சிறப்பு அடைகிறதுக்காக வேண்டி நாங்கள் ரோட்லையும், காட்டிலையும், கரம்போட்லையும், பேஸ்புக்லையும், காட்ஸ் குட்டத்திலையும், டாம்போட்லையும், நைட் கடையிலையும் இரவெல்லாம் சும்மா சுத்தி வீணாக பலாய் ஊத்த பலாய் போய்ச்சிக்கொண்டு கழுவிக்கொண்டு, அன்புக்குரியவர்களே, டிவியில படத்தில் இருப்போம்டா இந்த சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு நாங்க யோசிக்க பார்க்க வேண்டியது. இரவுகளை ஹயாத்தாக்க வேண்டியது, இத்திகாபுகள் இருக்க வேண்டியது, அதிகமாக குர்ஆன் திலாவத்து செய்ய வேண்டியது, நேரகாலத்தோட தஹஜ்ஜத்தில் எழும்பி தஹஜ்ஜத் என்ற நியத்தில் தொழுதுட்டு சுஜூதில் இருந்து அல்லாஹ்வோட முனாஜாத் செய்ய வேண்டியது. ரப்பே நாயனே, நான் ரொம்ப பலவீனமானவன் யா அல்லாஹ், நிறைய பாவம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், உனக்கு மாத்தம் செஞ்சிக்கிறேன் யா அல்லாஹ், கண்ணால காதால உறுப்புகளை தவறு செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், என்ன மோசமாக்கிறாதே யா அல்லாஹ், நரகத்தில் போற்றுறாதே யா அல்லாஹ், என்ற கடைசி முடிவை மோசமாக்கிறாதே யா அல்லாஹ், எனக்கு நல்ல முடிவை தந்திரியா அல்லாஹ், நீ யாரையெல்லாம் நரகத்தில் இருந்து உரிமையிடுறியோ சொர்க்கத்துக்கு தகுதியாக்குற அந்த கூட்டத்தில் சேர்த்துக்கொண்டு அல்லாஹ்வோட கெஞ்சுவோம்டா, பேசுவோம்டா, அழுவோம்டா. அன்புக்குரியவர்களே, அமல்களோட ஆசை இல்லாமைக்குது, தஹஜ்ஜத்தோட இன்பம் இல்லாமைக்கு, குர்ஆனுடைய இன்பம் இல்லாமைக்கு அந்த இன்பத்தை ருசியை காட்டி தாயா அல்லாஹ், அசில் தக்வாவை எனக்கு தாயா அல்லாஹ், சஹாபாக்களுக்கு கொடுத்தது போல என்று கெஞ்சுவோம் என்றால், அழுவோம் என்றால், படைச்ச ரப்பு அல்லாஹ் ஒரு தாயை விட 70 மடங்கு இரக்கம் உள்ளவன், நிச்சயமா தருவான், சத்தியமா தருவான், எந்த சந்தேகம் இல்லை. சுப்ஹானல்லாஹ், அப்படியான இரக்கமுள்ள ரப்பு தான் எங்கட ரப்பு. எனவே அன்புக்குரியவர்களே, அப்படியாக அழக்கூடிய மாசம் தான் இந்த மாசம், கண்ணீர் வடிக்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசம், அல்லாஹ் இடத்துல கெஞ்சக்கூடிய மாசம் இந்த மாசம், அல்லாஹ்வுடைய கபூலியத்தை பெறக்கூடிய மாசம் தான் இந்த மாசம், பாவக்கரைகளை போக்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசம். இதை விளங்காமத்தான் நாங்க தூக்கத்திலையும், சாப்பாட்டிலையும், வேற வேற விளையாட்டுகளையும், கேளிலையும், கூத்திலையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இது போல பல சிறப்புகள் இருக்கு, பல சிறப்புகள் உள்ளடக்கப்பட்ட மாதம் தான் இந்த மாதம். எனவே அன்புக்குரியவர்களே, அப்படியான சிறப்புகளை பெற்று இந்த சங்கியான ரமலான இருக்கக்கூடிய எஞ்சிருக்கக்கூடிய பகுதியாவது சிறப்பாக கழிச்சு இத்திகாபிலிருந்து லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, எனக்கு தரப்பட்ட தலையங்கம் இன்றைக்கு ரூஹ பத்தி பேசுறதுக்காக வேண்டி. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைச்சிறதுக்கு முந்தி ஆலமுல் அர்வா, ரூஹுகளுடைய ஆழத்தில் வச்சு கருத்தரும்புடைய வடிவத்தில் எங்களை எல்லாருடைய ரூஹுகளும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட கியாமம் வரைக்கும் வரக்கூடிய எல்லாருடைய ரூஹுகளும் வச்சு, அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு தானே, நான் உங்களுடைய நான் என்பதை ஏற்றுக்கொள்றீங்களா என்று கேட்ட பொழுது, பலா, ஆம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ரூஹுகள் பேசி உடனே அதை அக்ரிமெண்ட் அடிக்கப்பட்டுச்சு. அக்ரிமெண்ட் அடிச்சு ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல அழைச்சி அதுல போட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீல் பண்ணி வச்சுக்கிட்டான். நாளைய கியாமத்தில் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை கூப்பிட்டு அதை திறந்து அல்லாஹ் அக்ரிமெண்ட் நாளை கியாமத்தில் காட்ட இருக்கிறான். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அதுக்குத்தான் ஹஜ்ருல் அஸ்வதை குறைஞ்சபட்சம் போறவங்க எல்லாம் முத்தமிட பார்க்கிறது, இஸ்திலாம் செய்யறது. முத்தமிட தேவையில்லை, நாங்க சொல்லணும் முத்தமிட கஷ்டமாக இந்த இஸ்திலாம் செய்யும், அதுவும் நாளைக்கு சாட்சி சொல்லும். அன்புக்குரியவர்களே, இதுல 4 வகையாக ரூஹு பிரிஞ்சிச்சு. ஒரு கோஷ்டி கடைசி வரைக்கும் கட்டுப்பாடு இல்லை,
ஒரு கோஷ்டி இடையில கட்டுப்பட்டுச்சு, ஒரு கோஷ்டி ஆரம்பத்தில் கட்டுப்பட்டுட்டு மறுகா ரிட்டர்ன் வைத்தது, ஒரு கோஷ்டி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கட்டுப்பட்டுச்சு. 4 வகையா பிரிஞ்சிச்சு. இதுல கடைசி வரைக்கும் கட்டுப்படாதவங்க தான் காபிராகவே பிறந்தோ காபிராகவே மௌத்தாய் போறாங்க. இன்னும் ஒரு கோஷ்டி ஆரம்பத்திலிருந்து கடைசி முட்டுங்க கட்டுப்பட்டவங்க தான் முஸ்லீமாகவே பிறந்து முஸ்லீமாக மௌத்தாகிறது. இன்னொரு கோஷ்டி ஆரம்பத்தில் கட்டுப்பட்டுச்சு, கடைசிக்கு கட்டுப்படல, வழிபடல. அவங்க தான் ஆரம்பத்தில் முஸ்லீமாக இருந்து முர்த்ததுகளாக போய்த்து மௌத்தாகிறது. நேற்று ஒரு செய்தி சகோதரர் சொல்றார், வந்து கவலையான செய்தி. ஒரு சகோதரர், நான் பேரை சொல்ல விரும்பல, அது சிலர்களுக்கு தெரிஞ்சிக்கலாம். அவரு நேற்று முந்தினாத்து பேஸ்புக்கில் வராரு, அவர பேரெல்லாம் மாற்றி அவரை முர்த்ததாக பேத்திக்கிறார். இது போல பலர்கள் ஆரம்பத்தில் வழிபட்டாரு, கடைசிக்கு வழிபடல. ஆரம்பத்தில் இஸ்லாத்தில் இருந்தாரு, கடைசிக்கு முர்த்ததா. நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலர்கள் ஆரம்பத்தில் வழிபடல, கடைசிக்கு வழிபட்டாங்க. ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு இல்ல குஃபுர்ல இருந்தாங்க, கடைசிக்கு வழிபட்டாங்க. கடைசிக்கு அவங்க இஸ்லாத்துக்கு வாரவங்க. அல்லாஹ் அவர்களுக்கு இஸ்லாத்தை ஹிதாயத்தை நசீபாக்குறான். எனவே இப்படி 4 கோஷ்டிகளாக ரூஹ்கள் பிரிஞ்சாங்க. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை படைக்கிற நேரத்தில் எங்களோட ஆரம்பம், நான் 60ஆம் ஆண்டு பிறந்ததாக இருந்தால் நான் 55ஆம் ஆண்டு எங்க இருந்தேன்? மீண்ட வயிற்றுக்குள்ளையும், எங்கே உள்ள இறைச்சிலையும், எங்கே உள்ள பால்மாலையும், எங்கே உள்ள அரிசிலையும், எங்கே உள்ள மரக்கறியிலையும் எங்கட துண்டுகள் செதறடிக்கப்பட்டிருந்துச்சு. காபிர்கள் போய்த்து கேட்டாங்க நபியிடத்தில், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எப்படி நீங்க சொல்றீங்களே மௌத்தாகி போனவங்க எப்படி எழுப்பப்படுவாங்க? மௌத்தாகி மாண்டு போனவங்க புழுத்துண்டு எங்கெல்லாம் வைத்துருவாங்க, எப்படி எழுப்பப்படுவாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுறான். எங்கட ஆரம்பம் எங்க இருந்துச்சு? அங்குள்ள மீன்லையும், இங்குள்ள அரிசிலையும், அங்குள்ள பால்மாலையும், அங்குள்ள மாட்டரிசிலையும், அங்குள்ள புல்லிலையும் கீரலையும் இப்படி துணுக்குகளாக செதறண்டு இருந்துச்சு. எங்கட உம்மா வாப்பா இறைச்ச திண்டாங்க, மீனை திண்டாங்க, பாலை குடிச்சாங்க, அரச திண்டாங்க, இடியாப்பத்தை திண்டாங்க. இப்படி திண்டி இரத்தமாகி இந்திரியமாகி தாயுடைய கற்பத்தில் வைத்து 40 நாள் தாயுடைய கற்பத்தில் இந்திரியமாக இருந்து 40 நாள் இரத்த கட்டியாக இருந்து 40 நாள் சதக்கட்டியாக இருந்து அப்படியே உருவமாக மாற்றப்பட்டு 4 மாதத்தில் அந்த இருக்கக்கூடிய ரூஹ, எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ரூஹ ஒரு மலக்கு வந்து அங்கே ஊதுகிறார். அந்த ரூஹ அந்த மலக்கு வந்து ஊதுகிறார். ஊதினத்துக்கு பிறகுதான் புல்ல துடிச்சதுன்னு சொல்லுவோம். உம்மட வயிற்றுல, தாயிட வயிற்றுல அந்த புல்ல துடிச்ச ஆரம்பிச்சுட்டு சொல்லுவோம். இப்ப அந்த 4 மாசத்துல ரூஹ் ஊதப்படுகிறது. ரூஹ் ஊதப்படுற நேரத்தில் அன்புக்குரியவர்களே, இவருடைய அஜல் எப்ப என்று சொல்லி ரூஹ் ஊதப்படும். இவருடைய ரிஸ்க் எவ்வளவு சாப்பாடுவார் என்று சொல்லி ரூஹ் ஊதப்படும். அவர் ஸ்ரீதேவியா மூதேவியா என்று ரூஹ் ஊதப்படும். இதைத்தான் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மஹுல்லாஹ் ஒரு கட்டத்தில் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க, சிந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன பெரியாரே நீங்க சிந்திச்சு கொண்டிருக்கிறீங்க, என்ன சிந்திக்கிறீங்க? இல்ல, நான் 4 விஷயத்தை பத்தி சிந்திக்கிறேன், அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறானோ தெரியாது. சுப்ஹானல்லாஹ், பெரிய வழி, பெரிய நாதா யோசிக்கிறாங்க. என்ற ரூஹ் ஊதப்படும் பொழுது என்ற அஜல் எப்ப என்று சொல்லி, பிரச்சனை இல்லை, அஜல் ஆயத்தமாக இருக்கிறோம். அஜல் எப்ப என்று சொல்லி ரூஹ் ஊதப்பட்டுட்டது. என்ற சாப்பாடு எவ்வளோ தின்றது, எத்தனை ராத்தல் பான், எத்தனை ராத்தல் அரிசி, எத்தனை ராத்தல் இறைச்சி, எத்தனை கிலோ மீன், எத்தனை கிலோ பால் எல்லாம் எழுதப்பட்டு முடிஞ்சு அதுதான் போகும். கடைசிக்கு எங்க ரூஹு போகுதோ அங்க எங்க ரிஸ்க் இருக்குமென்னு அங்க கொண்டு போகும். போய்த்து அதையும் தின்னுட்டு தான் ரூஹு போகும். கடைசிக்கு ஒரு மலக்கு வந்து சொல்லுவாரு, கடைசியில் ஒரு மலக்கு வந்து சொல்லுவாரு, உங்களுக்குரிய சாப்பாடு எங்கே புரிச்சப்பட்டதெல்லாம் தேடி பார்த்தோம், எங்கேயுமே இல்லை, சாப்பாடு முடிஞ்சுட்டு சொல்லப்படும். இன்னொரு மலக்கு வந்து சொல்லுவாரு, உங்களுக்குரிய தண்ணி எங்க இருக்கான்னு பார்த்து முழு உலகத்திலையும் சுத்தி பார்த்தோம், தண்ணி முடிஞ்சுட்டு சொல்லப்படும். இப்பதான் பிள்ளைகள் அழுவுற, சேலாயின் போத்தனும் வாப்ப இறங்குதில்லே, தோடங்க சொட்டும் இறங்குதில்லை, எங்க இறங்குற, புரிச்சது முடிஞ்சு. கடைசி ஒரு மலக்கு வருவாரு, உங்களுக்குரிய காத்து எழுதப்பட்டது முழு உலகத்திலையும் தேடி பார்த்த முடிஞ்சுது. இப்பதான் ரூஹ் எடுக்கப்படும். எனவே எல்லாம் எழுதப்பட்டு முடிஞ்சுது.
நாங்க எவ்வளவுதான் தலகுத்தி கர்ணம் போட்டு தொழுகையை விட்டுட்டு ஜும்மா விட்டுட்டு குர்ஆன் ஓதுற விட்டுட்டு திக்ர விட்டுட்டு ஓடி 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 சம்பாதிச்சாலும் எழுதப்பட்டதான் கிடைச்சோம். அதுக்கு அங்கே ஒரு கடுகு பிரமாணம் கிடைச்ச மாட்டாது. பாவம் எத்தனையோ பேர் விஷயம் தெரியாம தொழுகை இல்ல, இமாம் ஜமாத் இல்ல, ஜும்மா இல்ல, திக்ர் இல்ல, குர்ஆன் இல்ல, சொல்லி துனியாவை தேடுறது. உனக்கு எழுதப்பட்டதுதான் கிடைச்சுமா, அதுக்கு அங்கே ஒன்றுமே கிடைச்ச மாட்டாது. இதை ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டியது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, இந்த ரூஹ் ஊதுற நேரத்தில் இந்த 4 விஷயம் உதப்படுது. இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹ், நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன், என்றுமில்ல யோசிக்கிறது, என்ற கடைசி முடிவு ஸ்ரீதேவியாகுமா மூதேவியாகுமா என்றுதான் எனக்கு பயமாயிக்குன்னு சொல்றாங்க. ஸ்ரீதேவியாகுமா மூதேவி எனக்கு பூதப்பட்டிருக்கான்னு தெரியாது. அந்த மூதேவியாகப்பட்டதுதான் அந்த பல்கம் இப்னு பாகூரா, அந்த அப்துல்லா உந்துலூசி, அந்த குசுமான். இது போல உலகத்தில் தற்கொலையோட போறவங்க அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தான் ரமலான் உடைய கெஞ்சுங்க, அழுங்க அழுங்க, எங்கட ரப்பிட்ட கேளுங்க. எனக்கும் தான் நான் சொல்றேன், எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு அமல் செய்யறோம், இபாதத் செய்யறோம், கடைசி முடிவு எங்கட எப்படி ஆகும் என்று தெரியாது, என்னென்ன முடிவுகள் ஆகும் என்று தெரியாது. எவ்வளவு நல்லா இருக்கிறாரு. அண்மையில ஒரு சகோதரர் தஹஜ்ஜத் விடுபட மாட்டாரு, நல்ல அக்லாக்கு, நல்ல பண்பாடு, நல்ல கொடை எல்லாம் இருக்குது. கடைசியில ஒரு குடும்ப பிரச்சனை காரணமாக இடிப்பாசனம் நின்றுட்டு போனார். எங்களோட முடிவுகள் என்ன ஆகும் என்று தெரியாது. இதைத்தான் ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. நான் அடிக்கடி பயான்ல சொல்றது, சலாஹுத்தீன் ஹசரத், மர்ஹூம் சலாஹுத்தீன் ஹசரத், அவருடைய பாவங்களை மன்னிச்சு அவருடைய கபரை பிரகாசமாக்கி சொர்க்கவாளியாக்கணும். அவர் கண்டிக்கு நிறைய சேவைகள் செய்த ஒரு மனிதர் அவர் நீண்ட காலத்தில். அன்புக்குரியவர்களே, அவர் ஒவ்வொரு டைம்ல சொல்வாரு, எங்களுக்கு அது சரியா படல சொல்லாரு, அடிக்கடி சொல்லுவாரு, நல்ல முடிவு கிடைச்ச துவா செய்யுங்க, ஹுஸ்னே ஹாத்திமா கிடைச்சணும், நல்ல முடிவு கிடைச்ச துவா செய்யுங்க. கடைசியா நோயில் இருக்கிறாரு, 2 மௌத்தாகிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னால போய் நோய் விசாரிக்கிறதுக்கு வீட்டுக்கு போயிட்டு கொழும்பில நோய் விசாரிக்க அதே நேரத்தில் அதைத்தான் கஷ்டப்பட்டு பேசுறாரு. அதைத்தான் சொல்றாரு. அன்புக்குரியவர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் யார் எங்களுக்கு தெரியாது, யார் நல்ல மனிதன், யார் துவா கபூல் செய்யப்படும் தெரியாது. காண்றவங்க எல்லாம் சொல்றது, நல்ல முடிவுக்கு துவா செய்யுங்க, ஹுஸ்னே ஹாத்திமாவுக்கு துவா செய்யுங்க, நல்லவனாக மௌத்தாக துவா செய்யுங்க. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அந்த மலக்கு வந்து ரூஹ் ஊதுவாரி. அதுக்கு பிறகு 4 மாசம் புள்ள, இப்ப 9 மாசம் படிப்படியாக வளர்ந்து இந்த புள்ள இப்ப வெளியாகும். அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் வஹும் லா யஅலமூன ஷையா. அவர்கள் வெளியாகுவாங்க, ஒன்றுமே தெரியாது. கண் இருக்குது பார்க்கலா, காது இருக்குது கேட்கலா, வாய் இருக்குது பேசலா, கால் இருக்குது நடக்கலா. மாமேத இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இந்த புள்ளட நிலைமை இருக்குதே எப்படின்னா, மனுஷனே நீ விளங்கி கொள்ளு, நீ மனுஷனுடைய ஆரம்பம் எப்படின்னா மாட்டை விட மோசம், மிருகத்தை விட மோசம் மனிதன். ஒரு ஆடு குட்டி போட்டா, மாடு குட்டி போட்டா, அல்லது நாயோ எந்த ஒரு மிருகமோ குட்டி போட்டா, அதோட உம்மா வைத்து கிட்ட வைத்து பால் கொடுக்கிறல்ல, அந்த குட்டி தான் அது கிட்ட வைத்து பெத்த உடனே ஈண்ட உடனே குட்டி தான் வைத்து உம்மோட மடியை தேடி பால் மடியை தேடி பாலை குடிச்சுது, தாயுடைய பால் மடியை தேடி பால் குடிச்சுது. எந்த ஒரு மிருகத்தை பாருங்க அவதானிங்க. ஆனால் மனுஷன் இவ்வளவு பெரிய தாம்பிகமாக வரக்கூடிய மனுஷன் இருக்கிறானே, கதறுகிறான். உம்மா பெத்து போட்டதுக்கு பிறகு கதறுகிறான். உம்மா வழங்கி கொள்றாங்க, பிள்ளைக்கு பசி வந்து உம்மா இடுக்கி அரவணைச்சி கிட்டவாக்கி மார்ப அந்த புள்ளட வாயில மார்ப வச்சு பாலை குடிச்சிருதுக்கு உதவியாகிக்கிறான். ஏ மனிதனே, உண்ட ஆரம்பத்தை யோசிப்பாரு. மிருகத்தை விட கேடு கட்டவனாக இருந்தாய், மிருகத்தை விட மோசமாக இருந்தான் மனுஷன். பாலை கூட தாயில பாலை கூட மற்ற மிருகங்கள் போல கிட்டவாய் பால் குடிச்சேடாம. இந்த இப்ப கண்ணில காதில காலில் கொஞ்சம் பெலம் வந்ததுக்கு பிறகு ரப்ப மறந்து அல்லாஹ்வை மறந்து திகழ்வதாக இருந்தா இது நல்ல தன்மையாடு கேட்கப்படுகிறது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் கேட்கிறாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையில மனுஷனுடைய ஆரம்பம் இருக்குதே, மனிதனுடைய ஆரம்பம் அவ்வளவு நுத்துஃபா, ஆரம்பம் இந்திரியம், ஆரம்பம் இந்திரியம். ஒரு சொட்டு இந்திரியத்தை கையில வச்சு சொல்லக்குள்ள என்னடா இது சொல்றாருன்னு ஒரு அருவருப்பு ஏற்படும். ஒரு சொட்டு இந்திரியத்தை வச்சு கையில யாராவது காட்டின என்ன வார்த்தை சொல்லுவோம், சா அழகா இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப அதாவது கண்ணியமாயிக்குன்னு பேசுவாங்களா? என்ன சி இந்த வார்த்தையை பேசுவாங்க. என்ன இது அருவருப்பான பேச்சு பேசுற சி என்றுதான் பேசுவாங்க.
சி என்று ஏளனமாக கேவலமாக இழிவாக பேசக்கூடிய சாமானால தான் நாங்க படைக்கப்பட்டோம். அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு சொல்லி காட்டுறாங்க, மனிதா உன் ஆரம்பத்தை யோசிச்சு பாரு. ஒரு இந்திரிய சொட்டு அதை காட்டி கேட்டா யாராவது என்ன சொல்லுவாங்க? நல்ல பேச்சு சொல்லுவாங்களா? கேவலம், சி இழிவு, அசிங்கம் என்று சொல்லி அருவருப்பான வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த அருவருப்பான சாமானால தான் நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அருவருப்பான சாமானால படைக்கப்பட்ட மனிதன் இப்ப தாயுடைய வயிற்றிலிருந்து அப்படியே வெளியாகி இப்ப கொஞ்சம் காலில் கையில பெலன் வந்து கண்ணெல்லாம் தெரிஞ்சு இப்ப காதுலையும் கேட்குது, உடம்புலையும் சக்தி வந்துட்டுதா. இதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்ன தெரியுமா சொல்லுதோ? இன்னா அரல்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்னா அரல்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்லி வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, நாம் ஒரு அமானிதத்தை வானத்தின் மீது, பூமியின் மீது, மலைகள் மீது வைத்தோம். அவைகள் பயந்துச்சு, வானமும் பூமியும் மலைகளும் பயந்துச்சு. எங்களுக்கு சுமந்து கொள்ளலாது, இது எப்படி நாங்க சுமந்து கொள்றது? பயந்துச்சு, மறுத்துச்சு. மனிதன் அதை சுமந்து கொண்டான். சுமந்து கொண்டது மட்டுமல்ல, அவன் அதுல அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த அமானிதத்தை இப்ப கண்ணில் காதுல உடம்பில சக்தி வந்ததுக்கு பிறகு ஒரு மாபெரும் அமானிதத்தை மலையும் வானமும் பூமியும் மறுத்த பயந்த அமானிதத்தை மனிதன் சுமந்து கொண்டிருக்கிறான், சுமந்து அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுது. ஆக அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, இப்ப மனிதனுக்கு கடமைகள் சொல்லப்பட்டா அதை புறக்கணிச்சிட்டு வாழ்கிறான். ஆனா மனிதன் ஆரம்பத்தை விளங்குறான் இல்ல, எப்படி இருந்தான்? மிருகத்தை விட மோசமாக இருந்தான். சீ என்ற அருவருப்பான ஒரு இந்திரிய துளியால படைக்கப்பட்டிருக்கிறான். இதெல்லாம் மனிதன் சிந்திக்கிறான் இல்ல. சரி, பரவாயில்லை மனிதனே, உண்ட கடைசி முடிவு என்ன? ஆகிருஹு ஜீவா, கடைசியில செத்த பணம். ஆகிருஹு கடைசியில செத்த பணம். மனுஷன் மௌத்தாகிட்டான்டா அவன் 4 மணித்தியாலம் போக கிடைக்காது. இந்த நாக்கை தூக்கி பார்த்தா அவன் நாக்கு கீழால புழு வந்துடும், நாக்கு கீழால புழு வந்துடும். அன்புக்குரியவர்களே, இப்ப ஆரம்பம் சி கடைசியிலையும் செத்த பணம். ஒரு நாளைக்கு ஜனாசாவை வச்சு கொண்டு இருக்கிறோம் சொல்லி வச்சா அந்த ஜனாசா நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சுதான்டா அந்த பக்கத்தில் ஏக்கலாம் போகும். சிலர்களுக்கு ஞாபகம் இருக்கும், இப்போ ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னால குவைட்ல இருந்து ஒரு ஜனாசா இங்க கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த இடத்துல கொண்டு வந்து இங்க தான் உடைச்சாங்க. நான் எவ்வளோன்னு சொன்னேன், உடைச்ச வானம் அந்த ஜனாசா எல்லாம் பெக் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க, குளிப்பாட்டி கபன் செஞ்சு. இல்ல பார்க்கணும் குடும்பத்தார்கள் என்று கடைசிக்கு உடைச்சாங்க. அந்த ஜனாசாவுடைய வாசம் சுபஹானல்லாஹ் ஒரு கிழமைக்கு மேல இந்த பக்கமாக சுத்தி கொண்டுச்சு. ஒரு கிழமைக்கு மேல இருந்துச்சு. அவ்வளவு வீச்சம் தான் மனுஷன் வீச்சம். ஒரு சகோதரர், உங்களோட ஒரு சகோதரர் தான், அவருக்கு சுகம் இல்லாம இருந்துச்சு. அவர் மௌத்தானாரு. நாங்கள் அந்த மையத்தை தேடிட்டு போனோம். மேல ஒரு இடத்துல அந்த போனா அந்த வாசம் வீச்சம் அடிச்சு, அதை வச்சு இது அதாவது மனுஷ வீச்சம் தான் என்று தேடிக்கொண்டோம். எனவே தேடி பார்த்தா மையத்து கிடைச்சிச்சு. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, ஆகிரு ஜீபா கடைசியில செத்த பணம் 96ஆம் ஆண்டு மினாவில் நெருப்படுத்திச்சு. அதுல ஜனாசாக்களை தேட வேண்டிய கட்டம் வச்சு மினாலைக்கு பெரிய மோச்சரி, 3000க்கும் மேற்பட்ட மையத்துகள் போடக்கூடிய அந்த மோச்சரில போய்த்து பார்த்தால் சுபஹானல்லாஹ் அந்த ஜனாசாக்களை எப்படி அதனுடைய சைஸுகள் ஆகப்பட்டிருக்கின்றா பெரியான பயங்கரமாக இருக்கிறது. இதுதான் மனிதனுடைய ஹாலாத். கொஞ்ச நாளைக்கு முன்னால சில வாலிபர்கள் அதாவது தண்ணீர் அடிச்சுட்டு போய்த்து ஒரு வாலிபரை எடுத்தா, அந்த வாலிபரை பார்த்த ஒரு சகோதரரே அவருக்கு நினைக்கிறேன் ஒரு 6 மாசத்துக்கு மேலால வைத்தியம் செய்யப்பட்டுச்சு. பயந்துட்டாங்க. அப்படி கண் பெருசாவி, தலை பெருசாவி, உடம்பு பெருசாகி, உதடெல்லாம் முழுபட்டு. இதுதான் மனிதனுடைய ஆகிர்ஹு கடைசி நிலைமை. சுபஹானல்லாஹ். மனைவி வீட்டுக்குள்ள கணவன் மௌத்தானா அடுத்த நாளைக்கு மனைவி அந்த ரூமுக்குள்ள தூங்க மாட்டா. மனைவி மௌத்தானா அடுத்த நாளைக்கு மாப்பிள்ள கூட ரூஹு வரும், பிசாசு வரும் என்று மோட்டு நம்பிக்கை அப்படி ஒன்றும் இல்லை என்றாலும் கூட அவ்வளவு அச்சமாக இருக்கும். எவ்வளவு அன்பான இரக்கமான மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும். எனவே ஆகிரு ஹுஜீஃபா கடைசியில ரூஹ் போன உடனே எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துகள் எல்லாம் வேற யாருக்கோ அனந்தரமாகிடும். பொஞ்சாதி வேற யாருக்கோ, கணவனுக்கு வேற மாப்பிள்ளைக்கு சொந்தமாகிடுவா.
பொஞ்சாதி மௌத்தானா மாப்பிளைக்கு வேற பொஞ்சாதியும் பக்கம் ஆசை வந்துடும், பெண்ணின் பக்கம் ஆசை வந்துடும். இதுதான் துனியா, இதுதான் உலகம், இதுதான் மனிதனுடைய கடைசி முடிவு. ஆகிரு ஹுஜீபா, கடைசியில செத்த பொணம் எல்லாம் அங்கல வடியும் இங்கல வடியும். குணப்பை அவசரமா புதைச்சிடணும், புதைச்சல்ல வீச்சம் எடுக்க ஆரம்பிச்சு. எனவே அன்புக்குரியவர்களே, கடைசியில மௌத்தாகிட்டா வாப்பா வாப்பா இவ்வளவு பெருசா கட்டினது எங்கட டடா, இவ்வளவு பெருசா அதாவது இந்த பெட்ரூம் கட்டினது இந்த பெட்ரூம்ல வைப்போம்டா, இல்ல இல்ல அந்த பெட்ரூம்ல வச்சவானம், அந்த பெட்ரூம்ல வச்சவானம், அந்த விராந்தல அந்த திண்ணல அந்த முத்தத்துல குளிப்பாட்டினா தண்ணி போறதுக்கு லேசா வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எங்கேயும் வாப்பா மாஷா அல்லாஹ் எங்கட டடா அந்த 20 லட்சம் ரூபாய் பொறுமதியான ஸ்பிரிங் கட்டில் எடுத்தது நல்ல அதுல வைப்போம்னு சொன்னா யாரும் வச்சு விட மாட்டாங்க, அது வைக்க மாட்டாங்க. அந்த பெட்ரூம் எவ்வளவு அழகா கட்டினது அதுல வைக்க விட மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இதுதான் மனிதனுடைய ஆலாத், இதுதான் எங்களோட கடைசி முடிவாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, கிட்டத்தில் ஒரு வீடு, அதாவது வீடு கட்டி 3 நாளைக்கு இன்னும் குடி போறதுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு பெரிய வீடு கட்டப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு என்றால் 40 ரூம்கள் இருந்துச்சு, ரூம் மட்டும் 40 ரூம். இப்ப மௌத்தாகிட்டாரு, வீட்டுக்கு குடி போறதுக்கு முந்தி மௌத்தாகிட்டாரு. இப்ப எல்லாரும் சொன்னாங்க இந்த அந்த ஊட்டில வச்சிருப்போம், விட்டாங்கல்ல குடும்பத்தார்கள் அந்த வீட்டுல வைக்கிறதுக்கு, புது வீட்டுல வைக்கல, மையத்தைய முதலாவது புது வீட்டுக்கு கொண்டு போறது, இந்த வீட்டுல இருந்து கொண்டு போக முடியும், பழைய வீட்டுல இருந்து தான் கொண்டு போனாங்க. இதுதான் எங்களோட ஹாலாத். ஆகிரு ஜீபா, கடைசியில செத்த பணம். பாப்பா எடுத்துக்கிறாரு, இந்த கூலர் ஒன்று ப்ராடோ ஒன்று எடுத்துக்கிறாரு, அந்த ப்ராடோல வச்சு ஆசைக்கு எடுத்தார், ஓடவும் இல்லை இன்னும், அதுல வச்சு மையத்தை எடுத்திருப்போம் என்றா மா அதுக்கு கொண்டு வருவாங்க. முதலாவது மையத்தையா கொண்டு வர்றது வானம் சந்தூக்கில சிறந்தி வடிச்ச பிடிச்ச சந்தூக்கில எடுத்துட்டு போகும்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் ஆகிரு ஹுஜீபா, கடைசியில செத்த பணம். அன்புக்குரிய மேலான சோழே, எனக்கு உங்களுக்கு இதுதான் வரை இருக்கிறது, எவ்வளவு உலகத்தில் இருந்தாலும் கட்டி காத்தாலும். எனவே கடைசியில செத்த பணம் நாத்தம் கொலைத்து புதைச்சிடுவோம். மனிதனுடைய முடிவு ஆரம்பம் சி, கடைசியில செத்த பணம். சரி, எடப்பட்ட வாழ்க்கை அன்புக்குரியவர்களே, என்ன வௌத்துல இருக்குது? ஹாமிலுல் கதரா, நஜீஸ சுமந்து கொண்டிருக்கிறான். ஒரு மனுஷனுக்கு வயிற்றோட்டம் பிடிச்சி 2 நாளைக்கு அப்படியே அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சுச்சுண்டா எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தாலும் அவர் என்ன செய்யணும்? 2 பேர் பிடிச்சிட்டு தான் போகணும், தூக்கிட்டு தான் போகணும். நடக்க இயலாது, குறுக்கில பெலன் இல்லைன்னு சொல்லுவோம் எங்கட பாசல. நஜீஸுடைய பலத்தில தான் மனுஷனை வச்சிக்கிறான் அல்லாஹ் தஆலா, மனுஷனை பீப்பலத்தில தான் வச்சிக்கிறான் அல்லாஹ் தஆலா. ஆரம்பம் சி, கடைசியிலும் செத்த பணம், இடப்பட்ட வாழ்க்கையும் மனிதன் நஜீஸ சுமந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் கழுவு பற்றி ஒரு 5 நாளைக்கு கொரண்டு அடிச்சுண்டு பெய்த்தண்டா அவனுக்கு எழும்பி நடக்க இல்லாம பெய்த்திரும். இதைத்தான் அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு சொல்லி காட்டுறாங்க. மனுஷனை யோசிச்சு பாரு, உன் ஆரம்பம் நஜீஸ், கடைசியிலும் செத்த பணம், இடப்பட்ட வாழ்க்கையும் நஜீஸ சுமந்து பீய சுமந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு என்ன பெருமை? அறிவாலையா, ஆற்றலாலையா, பணத்தாலையா, அதிகாரத்தில என்ன பெருமை? மல் பஹருல் இன்சான், மனுஷனே உனக்கு என்ன பெருமை இருக்குது? உனக்கு எதுவுமே பெருமை பாராட்டுவதற்கு இல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உடம்ப வழக்கத்தான் 24 மணித்தியாலம் கஷ்டப்படுறோம். இந்த உடம்புடைய கடைசி முடிவு என்ன? புழுகள் தின்றதுக்கு கபூர்ல பார்த்து கொண்டிருக்குது, புழுகள் எல்லாம் நிறைஞ்சி, புழுக்குத்தான் நிற ராவு பகலா 24 மணித்தியாலம் இந்த உடம்ப அவுஞ்சி போற நாத்தம் எடுக்கக்கூடிய இந்த உடம்ப வளர்க்கிறதுக்கு தான் மீன் முட்டை மறைச்சும் பாலும் விட்டமினும் அதுவும் இதுவும் போட்டு உடுப்பும் அதுவும் வச்சும் பொறுமதியான கட்டி பெரிய வாகனம் பெரிய வீடு இதெல்லாம் இருக்கிறது. இப்ப மௌத்தானா கொனைத்து புதைச்சிருவாங்க, நாத்தமாகிக்கும், புழுகளுக்கு இரையாக இருக்கும். எனவே சிந்தித்து பார்ப்போம் என்றால், நாங்க புழுகளுக்கு இறைய தேடுறதுக்கு, புழுக்கு சாப்பாடு போடுறதுக்கு தான் இந்த உடம்பை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஐட்டத்தை மறந்துட்டோம். என்ன ஐட்டத்தை மறந்துட்டோம்? அதைத்தான் நான் சொல்ல வரேன். நபியே, உங்களிடத்துல ரூஹ பத்தி கேட்கிறாங்க. குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹா அது அல்லாஹ்வுடைய ஆர்டர், அல்லாஹ்வுடைய கட்டளை. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, அதை விளங்கிக் கொள்றதுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியாது, புரிஞ்சு கொள்ள முடியாது, அது உங்களுக்கு விளங்கிக் கொள்ள இயலாது, அல்லாஹ்வுடைய ஆர்டர் அது. எனவே அந்த ரூஹ் தான் ஆலமுல் அர்வாஹ்ல இருந்துச்சு, அந்த ரூஹ் தான் கொண்டு இங்க ஊதப்பட்டிருக்குது, அந்த ரூஹ் தான் எங்களுடைய இந்த கலட்டப்படுற நேரம் லேசான நேரம் அல்ல, கலட்டப்படுற நேரம் லேசான நேரம் அல்ல. ரூஹ் ஊதுற நேரத்தில் புல்ல அழுகுது,
அன்புக்குரியவர்களே, ரூஹுதுர நேரத்துல புல் அழுகுது, நஸஅத்து மினஷ் ஷைத்தான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுகுற வேறொன்றும் இல்ல, எங்களுக்கு ஒரு மலக்கையும் ஒரு ஷைத்தானையும் அல்லாஹ் சாட்டுறான். எங்களை ஷைத்தான் பிடிச்சு தொட்டி கொள்ளுது, இதுதான் அழுகன்னு சொன்னாங்க. சியாஹுல் மௌலூத், புள்ளையுடைய அழுக, நஸஅத்து மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய தொடுதல், ஷைத்தான் எங்களுக்கு சாட்டப்பட்டு வந்து சேர்ந்து கொள்றான். மலக்கும் ஷைத்தான் ரெண்டு பேரும் வந்துறாங்க. ஷைத்தானுடைய தொடுதான் அழுக என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, புள்ள கிடைச்சிற நேரத்தில் குடும்பத்தார் எல்லாம் இருந்து, பொம்பளை புள்ளையா ஆம்பளை புள்ளையாண்டு சுத்துவார் எல்லாரும் இருந்து புள்ள அழுவுது, எல்லா குடும்பத்தார்களும் சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க, கும்மாளமா இருக்குது. அன்புக்குரியவர்களே, கிதாபில் எழுதுறாங்க, எல்லாரும் சிரிச்ச கொள்ள நாங்க அழுது கொண்டு வாரோம், கடைசியில நாங்க போற நேரத்துக்கு எல்லாரும் அழுது கொண்டு இருப்பாங்க, நாங்க சிரிச்சு கொண்டு போறதுக்கு ரெடி ஆகணும், சிரிச்சு கொண்டு போகணும் நாங்க. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்புக்குரியவர்கள், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, யார் அல்லாஹ்வை ரப்பாக ஏத்தி உலகத்தில் இஸ்திகாமத்தாக அமல்ல இருப்போமோ, நோம்புக்கு மட்டும் தொழுகை அல்ல, நோம்புக்கு மட்டும் குர்ஆன் அல்ல, நோம்புக்கு மட்டும் தௌபா இல்ல, நோம்புக்கு மட்டும் துஆ இல்ல, நோம்புக்கு மட்டும் அழுகிறதல்ல, நோம்புக்கு மட்டும் நாங்க தராவீஹ் தொழுறதுக்கு பெரிய சபாரம், அதோட முடிஞ்சு 5 நேர தொழுகையும் இல்ல. தராவீஹ் சுன்னத்து, தராவீஹ் தொழாட்டி பிரச்சனை இல்ல, 5 நேர தொழுகையை தொழணும், அதுதான் கடமை. ஜும்மா தொழுதுட்டு மட்டும் போதாது, 5 நேர தொழுகையை தொழணும். சிலவங்க ஜும்மாவுக்கு வந்தாச்சு, சாரு ஜும்மாவுக்கு வந்துட்டு போய்த்தாச்சு. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, தராவீஹ் தொழுதாச்சு, பெருநாள் தொழுதாச்சு, ஓகே எங்களுக்கு சொர்க்கம் நினைச்சு கொள்றாங்க. இல்ல, இஸ்திகாமத் இருக்கணும். 5 நேர தொழுகை வாழ்க்கையில போடுதலிக்கும், ஹலால் ஹராமுல போடுதலிக்கணும். எந்த நாளும் குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும், எந்த நாளும் தௌபா கேட்கணும். யக்பல் தௌபத்தல் அப்தி மாலம் யுகர்கிர், தொண்டைக்கு ரூஹ் எத்தும் வரைக்கும் தௌபாவை ஏற்றுக்கொள்றான், அதுக்கு பிறகு அல்லாஹ் வாசனை மூடிடுறான். எனவே அன்புக்குரியவர்களே, சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, கடைசி நேரத்தில் அப்படியாக இருந்தா, அமலோட இபாதத்தோட இருந்தா, வானத்திலிருந்து சாரியாக பூக்கொத்துகளோடு மலாய்க்கமார்கள் இறங்குவாங்க. அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு, ஒன்றுக்கும் பயப்படாதீங்கப்பா, கவலைப்படாதீங்க. வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குந்தும் துஅதுன், எந்த சொர்க்கம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதோ அந்த சொர்க்கம் ஆயத்தமாக இருக்கின்றி எங்களுக்கு கடைசி நேரத்தில் நன்மாராயம் சொல்லப்படும். எனவே நாங்க எல்லாரும் அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் குடும்பத்தார்கள் அழுகுறாங்க, அப்பா மௌத்தாகிறாங்க, பாப்பா மௌத்தாகிறாங்க, மச்சன் மௌத்தாகிறாரு என்று சொல்லி எல்லாரும் ரூஹ் போதே என்று எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கண் நிலையில இருக்கும். இந்த நேரத்தில் பட்டோலைகள் காட்டப்படும். அந்த நேரத்தில் சந்தோஷமாய்க்கணும். என் அம்மா தஹஜ்ஜத் தொழுதது, என்ற நோன்பு பிடிச்சது, தராவீஹ் குர்ஆன் ஓதினது, திக்ர் செஞ்சது எல்லாம் எங்களுக்கு காட்டப்படும். கடைசி நேரத்தில் காட்டப்படும். எல்லாரும் நினைக்கிறது அழுகுறதுக்கு, சக்கராத்தில் உள்ளவங்க அழுகுறத்தை பார்த்திப்பீங்க, கண்ணீர் போகும். எல்லாரும் நினைக்கிறது சொத்துகள் எல்லாம் விட்டுட்டு போறாரு, குடும்பத்தை விட்டுட்டு போறாரு, புள்ளைய விட்டுட்டு போறாரு, மகளை விட்டுட்டு போறாரு, பொஞ்சாதி விட்டுட்டு போறாரு, பொஞ்சாதி அலுவலகத்துக்கு மாப்பிள்ளை விட்டுட்டு போறாரு. இதுக்கெல்ல உலகத்துடைய கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டுடும், ஆகிரத்துடைய கனெக்ஷன் பண்ணப்பட்டிருக்கும், ஆகிரத்தோட நீக்கும். அப்பதான் மலக்குகள் வந்து பட்டோலைகளை காட்டுவாங்க. இதைத்தான் சூரத்துல் முனாஃபிக்ல கடைசியில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரப்பி லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் கொஞ்ச நேரத்துக்கு பிற்படுத்தியா அல்லாஹ், இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரத்துக்கு பிற்படுத்தியா அல்லாஹ். கொஞ்ச நேரம், உலகத்தில் இவ்வளோ நேரத்தை டிவிலையும் படத்திலையும் பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் வைபர்லையும் ரோட்லையும் அங்கேயும் இங்கேயும் நைக்கடலையும் காரம்போட்லையும் விளையாட்டிலையும் கூத்திலையும் எங்கெங்கெல்லாம் கழிச்சு கொண்டிருப்பேன். யாரையாலும் பலாய் பேசுறதுலையும் ஊத்த காலத்துரத்திலையும் எல்லாத்திலையும் கழிச்சு கொண்டிருப்பாங்க. கடைசி நேரத்தில் தான் விளங்க வரும் உலகத்துடைய செகண்டுடைய பெருமதி, உலகத்துடைய நிமிஷத்துடைய பெருமதி கடைசியில தான் விளங்க வரும். அப்ப டூ லேட், விளங்க வந்து வேலை இல்லை, திரும்ப வரையிலாது. இப்ப கெஞ்சுவான், கதறுவான், அழுவான். இதுதான் அழுக. புள்ளைய பொஞ்சாதியை விட்டுட்டு போறதல்ல, சொத்து சுகத்தை விட்டுட்டு போறதல்ல, அந்த விஷயம் விளங்காது, வேற கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இப்ப அழுது வேலை இல்லை, இப்ப கவலைப்பட்டு வேலை. இப்பதான் துனியாவுடைய செகண்ட்களுடைய பொறுமதி விளங்க வரும். அந்நஃபஸு நஃபீஸுல்லா கீமத்தலா, ஒவ்வொரு மூச்சும் விலை மதிக்க முடியாத மாணிக்கத்தை விட பொறுமதி. கிதாபில் எழுதுறாங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தர் 1 கோடி ரூபாய் பணத்தை அப்படியே எடுத்து சுடுறாரு நெருப்பில. 1 கோடி ரூபாய் 100 லட்சம் காசித்தால் அப்படியே கட்டெடுத்து நெருப்பில போட்டு சுடுறாரு, சுட்டு வீசுறாரு. யாராவது புத்திசாலின்னு சொல்லுவாங்களான்னு கேட்கிறாங்க. யாராவது புத்திசாலின்னு சொல்லுவோமா? 1 கோடி ரூபாய் பணத்தை சுடுறாரு, அல்ல 2 கோடினுங்க பணத்தை சுடுறாரு நெருப்பில போட்டு கொண்டு. யாராவது புத்திசாலின்னு சொல்லுவோமா? இல்ல.
அப்படி புத்திசாலி என்று யாரும் மடேன்னு சொல்லுவோம். அப்படியாக இருந்தா நாங்க ஒவ்வொரு நாளும் எங்கட விலை மதிக்க முடியாத ஒவ்வொரு செகண்டையும் மூச்சையும் சொர்க்கத்துக்கு தயாரிச்சு கொண்டிருக்க வேண்டிய மூச்சுகளை கோடிக்கணக்கு பெறுமதி, 2 கோடி அல்ல, 10 கோடி அல்ல, 100 கோடியை விட பெறுமதி. ஒவ்வொரு நாளும் மனுஷனுடைய பெறுமதி 100 கோடிகளை விட பெறுமதி, பல கோடிகளை விட பெறுமதி. அதை சுட்டு வீசி கொண்டிருக்கிறோமே, வீணாக்கி கொண்டிருக்கிறோமே. அப்ப நாங்க எங்களை மடேன் என்று நாங்க சொல்லிக்கொள்ள மாட்டோமே, சொல்லிக்கொள்ளாம இருக்கிறோமே. நாங்க எங்களே வச்சு நாங்க மடேன், இவ்வளவு நான் மடேன் மடத்தனமாக செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதுவும் ரமலானுடைய காலம் வீணாக்கி கொண்டிருக்கிறேன். காசை சுற்றத்தை மட்டும் நீங்க மடேன்னு சொல்றீங்களே. ஆக அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அந்த அடிப்படையில எங்கட கடைசி நேரத்துல தான் எங்கட பொறுமதி வழங்க வரும் நேரத்துல ரப்பி கெஞ்சுவோம் இல்ல ஆஜலின் கரி பிற்படுத்தி அல்லாஹ் எவ்வளவு காசு கட்டிக்குது, எவ்வளவு பணம் இருக்குது, எத்தனை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியது, எத்தனை ஏழைகளுக்கு கொடுக்கலும். பாவம் பக்கத்தூட்டில குடும்பத்தில எல்லாம் பட்டணியோட நோம்பு பிடிச்சாங்க, அரிசி மணி எடுத்துக்கொள்ளல, சஹருக்கு பட்டணி நோம்பு பிடிச்சாங்க, நோம்பு திறக்க வசதி இல்லாம அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்க இருந்துச்சு. எத்தனை விதவைகள் இருக்கிறாங்க, உடுமணியில் ஒரு புடவை எடுத்துக்கொள்றது, உடுப்படுத்திக் கொள்றதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க பேசாம எங்கட ஊட்ட, எங்கட வாகனத்தை, எங்கட சொத்தை, எங்கட கடையை மெயின்டைன் பண்றதுக்கு எங்கட காலத்தை போக்காட்டினுமே தவிர இப்படி ஒரு கடைசி கட்டம் வரும் என்று யோசிக்கல. இலா அஜலின் கரீம் பாசத்தக்க வாக்கும் மினசாலிஹின், யாழ்லா பிற்படுத்தி யாழ்லா நிறைய தர்மம் செஞ்சு இதுக்கு பிறகு நான் தர்மம் செஞ்சுட்டு வரேன் கெஞ்சுவோம், கெதறுவோம், அழுவோம். பல யுவஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஜல்வா, தவணை வந்துட்டா பிற்படுத்தப்பட மாட்டாது, ரூஹு பறிக்கப்படும். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, இதுதான் கடைசி முடிவு. எனவே நலவு செஞ்சால் அங்கே சுப செய்தியோட சிரிப்போட ரூஹ் போகும், இல்லண்டா மோசமாக பயங்கரமாக ரூஹ் எடுக்கப்படும். எனவே இப்ப இந்த உடம்பு ஆகிரு ஜிபா கடைசியில செத்த பணம் அப்படியே குனைத்து போச்சிடுவோம். இடப்பட்ட வாழ்க்கை நஜீச சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஐட்டம் தான் விசேஷமான ஐட்டம், அதுதான் ரூஹுன்னு சொல்லக்கூடியது. அங்க இருந்த ரூஹு இங்க கொண்டு சொண்டு கடைசி அந்த ரூஹ கலட்டி மலக்குகள் எடுத்துட்டு போவாங்க. நல்ல ரூஹா இருந்தால் மர்ஹபா மர்ஹபா மர்ஹபான்னு சொல்லி வரவேற்று கொண்டு எடுத்துட்டு போவோம். முதலாவது வானத்தை தட்டுவாங்க, தொடருங்கோ இன்னாருடைய மகன் இன்னார் ரூஹ் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். பிரகாசமான ரூஹு, சுப்ஹானல்லாஹ், அழகான ரூஹு, மனமான ரூஹு, சொர்க்கத்துடைய கவனால போத்தி எடுத்துட்டு போவாங்க. மர்ஹபா வரவேற்று கொண்டு போவாங்க. அங்கே கொண்டு போகப்படும், இல்லீன் அந்த இடத்துக்கு கொண்டு போகப்படும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அந்த அப்படியான மனமான ரூஹாக மலக்குகளுடைய வரவேற்போட ரூஹு கொண்டு போறதுக்கு அல்லாஹ் நசீபாக்கணும். அப்படி மோசமான ரூஹா இருந்தால் எடுத்து வீசப்படும், 7 பூமிகள் தாண்டி அந்த ரூஹு போகும். அன்புக்குரிய மேலான சொல்லி அதுக்கு பிறகு கபரில கொண்டு வந்து கொடுத்து கேள்வி கேட்கப்படும். மன் ரப்புக்க வமா நபியுக்க வமா இமாமுக்க வமா கிபுலத்துக்க வமா இஹ்வானுக்கு கேள்வி கேட்கப்படும். திரும்ப கொடுத்து எழுப்பாட்டி உட்கார வச்சு ஊக கொடுத்து கேள்வி கேட்கப்படும். கேட்டதுக்கு பிறகு மோசமானதாக இருந்தால், மோசமான ரூஹாக உலகத்துல நாங்க ஆக்கியிருந்தோம்டா அந்த நேரத்துல கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லலாம். நபி இப்படியே சொல்லி காட்டினாங்க. நபி இப்படியே சொல்லி என்றுதான் சொல்லுவார், வேறொன்று சொல்ல தெரியாது. அன்புக்குரியவர்களே, அடையக்கூடிய சொர்க்கத்தை இவருக்கு காட்டப்படும். இந்த சொர்க்கத்தை அடைய இருந்தாய் உனக்கு உன்ன நசீபு கட்டதனம், நீ அதை அடைஞ்சு கொள்ளல் என்று பயங்கரமான சோதனைகளும் வேதனைகளும் அந்த கபருனருக்கும் நெருப்பு மூட்டப்படும். இப்படியாக அல்லாஹு ஆலமே பர்ஸக்கூடிய எங்கட பார்வைக்கு விளங்காது அல்லாஹு தாலா கடலுக்குள்ள இருந்தும் அந்த கபராக ஆக்கி வேதனை செய்ய சக்தி உள்ளவன். மரத்துக்கு மேல இருந்தும் எங்கட கண் முன்னால் இருந்தும் அல்லாஹு தாலா மீண்ட வயிற்றுக்குள்ள இருந்தும் அதை கபராக மாற்றி வேதனை செய்யக்கூடிய சக்தி உள்ளவன் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா. அதற்கு நல்ல மனுஷனாக இருந்தால் அவனுக்கு கேள்விகளுக்கு கேட்கப்படும், அழகாக பதில் சொல்வாரு. அரபு தெரியணும் இல்ல, அல்லாஹ் அதை விளங்க வச்சிருவான். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு இந்த நரகத்தை காட்டப்படி தான் அடைய இருந்தது, நீ பாதுகாத்துக் கொண்டாய். சொர்க்கத்துடைய இன்பமான நறுமணங்கள் வீசிக்கொண்டிருக்கும். அப்படியே அவருக்கு திறந்து விடப்படும், கபரு விசாலமாக்கப்படும், கண் நெட்டும் தூரத்துக்கு. சுப்ஹானல்லாஹ். நும் கல்லரூஸ், புது மாப்பிள போல தூங்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ். இன்பமான சொர்க்கமாக இம்மா ரௌலத்து மின் ரியாலில் ஜன்னா அவ் ஹஃபரத்து மின் ஹுஃபரின் நீரார், ஒன்றோ சொர்க்கத்து பூங்காவாக இருக்கும் அல்லது நரகத்து படுகொலியாக இருக்கும். அதைத்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கபர்ஸ்தானத்துக்கு போயிட்டு தேம்பி 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 அழுவாங்க, தாடி நலையும் வரைக்கும் அழுவாங்க. கபர்ஸ்தானத்துக்கு போனா கேட்டப்பட்டு சொர்க்க நரகம் சொன்னால் கூட இவ்வளவு அழுவுறீங்களே, ஏன் இப்படி அழுவுறீங்க சொன்னாங்க. அவ்வளவு மன்சில், உலகத்தில் இருந்து போகக்கூடிய முதலாவது மன்சில் ஒன்றோ சொர்க்கத்து பூங்காவா இருக்கும் அல்லது நரகத்து படுகொலியா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். உஸ்மான் வஹுவ பில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கவாதின்னு சொன்ன அந்த உஸ்மானே ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய மருமகனே அப்படி பேசுறதாக இருந்தால், அப்படி அழுவுறதாக இருந்தால், சுப்ஹானல்லாஹ், நாங்க எவ்வளவு அழணும்.
அன்புக்குரியவர்களே, கபருடைய வேதனையை காட்ட சொல்லேலும் காட்டும் படும் என்று சொல்லியிருந்தார். மாதபந்துமுல் மையத்தை, மையத்துகளை அடக்காம விட்டுடுவீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அந்த அடிப்படையில கபரு நல்ல மனுஷனுக்கு விசாலமாக இருக்கும். கபரு விசாலமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், கபரு சொர்க்கத்து பூஞ்சொலியாக இருக்கும். எனவே அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, இந்த ரூஹு தான் நாளைய கியாமத்தில் அந்த ரூஹத்தான் எடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரத்துல, சொர்க்கம் போகக்கூடிய நல்ல ரூஹுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரத்துல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வயசு 33 வயசுல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரம் 60 முழம் 90 அடி, அந்த உயரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33 வயசு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு, அந்த அழகை பார்த்து பெண்கள் கையை வெட்டி கொண்டாங்க. சில ரிவாயத்தில் வருது, சில பெண்கள் தற்கொலை செஞ்சு கொண்டாங்க. அப்படி அந்த அழகை பார்த்து கொள்ளலாம, அவ்வளவு அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரல், சுப்ஹானல்லாஹ், அவங்க ஜபூரை ஓதுவாங்கண்டா பறவைகள் எல்லாம் அப்படி வந்து கேட்கக்கூடியதாக இருக்கும். இன்பமான ஒரு குரல் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரல். சொர்க்கத்திலேயும் அல்லாஹ் ஒரு சான்ஸ் கொடுப்பான், ஓதுவாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த இன்பத்தை கேட்டு அப்படி மசங்கி விழுவாங்க சொர்க்கவாசிகள். அந்த அளவு இன்பமான குரல் அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரல்ல, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமையில, நபியுடைய குணத்தில சொர்க்கவாசிகளுக்கு இந்த உடம்புக்கு எங்கட ரூஹ் ஜாயின் பண்ணப்படும். அங்க இருந்த ரூஹ் நாளைக்கு கியாமத்தில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரத்தில, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகில, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வயசுல, நபியுடைய குணத்தில, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமையில, அப்படியான உடம்புக்கு எங்கட ரூஹ் அப்படியே ஜாயின் பண்ணப்படும். ஜாயின் பண்ணித்தான் அந்த உடம்பு தான் சொர்க்கத்துக்கு போகும். அன்புக்குரிய மேலான சொல்லு, இதைத்தான் நபி அவங்க சொன்னாங்க. ஒரு கிழவி மனுஷிக்கு சொன்னாங்க, கிழவிகள் எல்லாம் சொர்க்கம் போக மாட்டாங்க என்று. நபி பொய்க்கும் தமாஸ் பண்ண மாட்டாங்க, கிழவிகள் சொர்க்கம் போக மாட்டாங்க. அப்ப அந்த கிழவி மனுஷி என்ன பார்த்தாங்கடா, கிழவியாக இருந்து அழுது கொண்டு போனாங்க. அந்த நேரத்தில் அழுது கொண்டு போக்கு கூப்பிட்டாங்க, ஏன் அழுவுறீங்க, ஏன் அழுது கொண்டு போறீங்க? சொன்னாங்க, கிழவிகளுக்கு சொர்க்கம் போக மாட்டான்னு சொன்னாங்களே, கிழவிகள் சொர்க்கம் போக மாட்டாங்க சொன்னாங்க. கிழவிகளுடைய ரூபத்தில் சொர்க்கம் போக மாட்டாங்க, கிழவிகளுடைய ரூபத்தில் சொர்க்கம் போக மாட்டாங்க, கிழவிகள் குமர்களாகத்தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, இந்த ரூஹ் அங்க ஜாயின் பண்ணப்படும். அதுக்கு மாத்தமாக நரகவாசிகள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா பைன மக்கா வல் மதீனா, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில பிரமாண்டமான உடம்பாக பிரிச்சாக்கப்படும். 42 பட்டுகளுக்கும் அவட தோல் கணம். சுப்ஹானல்லாஹ். அன்புக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவங்களோட பல்லுகள் சொன்னாங்க, உஹது மலை போல பல்லுகள் அவங்களோட பல்லுகளுக்கு சொன்னாங்க. உஹது மலை 6.5 கிலோமீட்டர் நீளமானது. இவ்வளவு பிரமாண்டமான உடம்பாக பெருசாக்கப்பட்டுதான் இந்த ரூஹ் அதுக்கு ஜாயின் பண்ணப்படும். மோசமான ரூஹ் ஜாயின் பண்ணப்பட்டு அன்புக்குரிய மேலான சோழே வேதனை செய்யப்படும். மௌத்தே இல்லை, அந்த நரகத்துல மௌத்தே இல்ல. தண்ணி தண்ணி தண்ணின்னு கத்துவாங்க. பல ஆயிரக்கணக்கான 70,000 வருஷம் கத்துவாங்க. மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சாட்டப்பட்டிருக்கிறவங்க இறக்கமிக்க மாட்டாது. பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு பிறகுதான் தண்ணி கேட்டா கடுமையான சூடு. உலகத்தில் உள்ள எல்லா சூட்டையும் ஒன்று சேர்த்தாலும் அந்த சூட்டுக்கு நிகராக மாட்டாது. அப்படியான பயங்கரமான சூடு. குடிச்ச உடனே எல்லாம் கழுகுண்டு போகும். கழுகுண்டு போன உலகத்துல மௌத்து வந்துடும். அங்க மௌத்தே இருக்க மாட்டாது. அன்புக்குரியவர்களே, உடம்பு அப்படியே அழிஞ்சு போகும். திரும்ப பத்தல்னா திரும்ப நாங்க உடம்பு ஆக்கிடுவோம். மருகா வேதனை செய்யப்படும். இப்படியே நரகவாதிகள் வேதனை செய்யப்பட்டு இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட டாய்லெட் குழிக்குள்ள எங்களை இறக்கி ஒரு 5 நிமிஷம் இருப்போமா? பாம்பும் நட்டுவக்காலியும் நஜீஸும் எல்லாம் இருக்கிற பெரிய ஒரு கடங்கொண்டுல கொஞ்ச தூரம் இறக்கி அப்படி இருந்தால் எங்களுக்கு இருக்கேலும். அன்புக்குரிய மேலான சொல்லு, ஒரு நிமிஷம் இருப்போமா? இருக்க மாட்டோம். எவ்வளவு வேதனைப்படுவோம். பாம்புக்கும் நட்டுவக்காலிக்கு மத்தியில போட்டா சுப்ஹானல்லாஹ் ஒரு சத்தம் கேட்டுச்சு. சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, இது என்ன தெரியுமா சத்தம்? யார்? அல்லாஹ் நபியும் தான், அல்லாஹ்வுக்கு நபிக்கும் தான் தெரியும் யார் ரசூலுல்லாஹ். இதுதான் 70 வருஷத்துக்கு முந்தி நரகத்தில் போடப்பட்ட கல்லொண்டு இன்றைக்கு தான் பெய்து சேர்ந்துச்சின்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பிரமாண்டமான ஆழமா இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும் மேலான சகோதரர்களே. அதனால நரகத்தை பத்தி நாங்க விளங்கல்ல. நரகத்துடைய ஒரு சாட்டை உலகத்தில் கொண்டு வந்து போடப்படும் என்றால்
உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அப்படியே செத்து போயிடும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாத்தம் பொறுக்கலாம செத்து போயிடும் சொன்னாங்க. உலகத்துடைய படைப்பு ஒன்றுமே இருக்க மாட்டாது. அவ்வளவு பயங்கரமானதான் நரகம் என்றால் லேசான விளையாட்டு அல்ல. சிலர்கள் லேசா நினைச்சு கொள்ள சொர்க்கத்துக்கு போனா நரகத்துக்கு போக ஆள் வேணுமே சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ், நரகத்தில அந்த நெருப்பு, அன்புக்குரியவர்களே, உலகத்தை நெருப்ப விட்டும், உலகத்துடைய நெருப்பு அந்த நெருப்பை விட்டும், அந்த நரகத்துடைய நெருப்பை விட்டும் ஒரு நாளைக்கு பல 1000 விடுத்தம் அல்லாஹ்விடத்தில் மீட்சி தேடுகிறது, அதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறது. அவ்வளவு பயங்கரமானதான் அந்த நரகத்துடைய நெருப்பாக இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த பயங்கரமான நரகத்தில் இவ்வளவு பிரமாண்டமான உடம்பாக போட்டுத்தான் அந்த ரூஹை ஜாயின் பண்ணித்தான் அந்த நரகத்துக்கு போடப்படும். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சொர்க்கத்தை எப்படி வச்சிருக்கிறார் என்றால், எங்களுக்கு எது வேணுமோ, மா தஸ்தஹி அம்புசுக்கும் வமா தத்தவுன், எது ஆசை வைக்கிறீங்களோ, எதை கேட்கிறீங்களோ உடனடியாக கொடுக்கப்படும். இன்னலக்கும் அன் தஹியு ஃபலா தமூது அமதா. ஒரு மலக்கு எல்லாம் செய்வார், இன்னலக்கும் அன் தஹியு ஃபலா தமூது அபதா, உங்களுக்கும் ஹயாத்தே ஹயாத்தி, இதுக்கு பிறகு மௌத்தே இல்ல. இன்னலக்கும் அன் தஷிபு ஃபலா தஹரிமு அபதா, உங்களுக்கு வாலிபமே வாலிபம், நீங்க கிழவனாகவே மாட்டீங்க. இன்னலக்கும் அன் தஸ்ஸைஹு ஃபலா தஸ்கமு அபதா, உங்களுக்கு ஆரோக்கியமே ஆரோக்கியம், உங்களுக்கு மௌத்தே வர மாட்டாது. சுப்ஹானல்லாஹ், அங்க மௌத் இருக்க மாட்டாது, நஜீஸ் இருக்க மாட்டாது, எதை வேணுமோ சாப்பிடுவோம், அலுப்பு தட்ட மாட்டாது. இங்க ஒரு கோழி, 2 கோழி, ஒரு வட்டிலாப்ப கோப்பை, 2 வட்டிலாப்ப கோப்பை, ஒரு ஆப்பிள், ஒரு வாழைப்பழம் அழுத்து பேய்த்திரும். மேலான சகோதரர்களே, அங்க அலுப்பே இருக்க மாட்டாது. அழகான பறவை பறந்து கொண்டிருக்கும், அதை தின்ன நினைச்சும் பொறிச்சி அப்படி வந்திருக்குது. வில்தானும் முஹல்லதூன், எங்களுக்கு வேலை செய்யறதுக்காக சின்னஞ்சிறு அழகான முத்துமாயிரி பிள்ளைகள் வேலை செஞ்சு கொண்டே இருப்பாங்க. ஹெலிகாப்டர்ல போகணுமா, பிளைட்ல போகணுமா, BMW போகணுமா, பிராடல போகணுமா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வமா தத்தவுன், எது கேட்கிறோமோ எது வேணுமோ அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, மௌத்தே இருக்க மாட்டாது. இங்க போல நெஞ்சு வருத்தம், ஹார்ட் அட்டாக், கிட்னி டபுள், அந்த டபுள், இந்த டபுள், சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் ஒன்றுமே இருக்க மாட்டாது. இன்னலக்கும் அன் தஸ்ஸைஹு ஃபலா தஸ்கமு அபதா, உங்களுக்கு ஆரோக்கியமே ஆரோக்கியம், நோய் வரவே மாட்டாது. இன்பமான வாழ்க்கை சொர்க்கத்துடைய வாழ்க்கை. ஆனால் அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அப்படியான ரூஹாக ஆக்கிறதுக்கு, அந்த ரூஹ மனமாக்கிறதுக்கு இந்த ரூஹுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நானும் நீங்கள் வழங்கிக்கிற சாப்பாடு உலகத்தில் இந்த புழுகளுக்கு அவிஞ்சி போற இந்த உடம்பை வளர்க்கிறதுக்கு இறைச்சி, மீனும், முட்டையும், கீரையும், பழத்துரும் இதைத்தான் வழங்கி வச்சிருக்கிறோம். இந்த ரூஹுக்கு சாப்பாட்டை வழங்கல, அதுதான் நஷ்டமாயிக்குது. ரூஹுக்கு என்ன விட்டமின், ரூஹுக்கு என்ன சாப்பாடு, ரூஹுக்கு சாப்பாடு கொடுக்கணும். உடம்புக்கு கொடுக்கிற மாதிரி அவிஞ்சி போற 50-60 வருஷம் வாழ்க்கை வாழக்கூடிய அந்த உடம்புக்கே இந்த சாப்பாடை வழங்கி வச்சுக்கிறோம்டா, ரூஹுக்கு வழங்காம இருந்தால் எவ்வளவு பெரிய நஷ்டம். அதுதான் இன்றைக்கு எங்களை கை சேதம். ரூஹுக்கு தான் தொழுக, ரூஹுக்கு தான் ஹலாலான சாப்பாடு, ரூஹுக்கு தான் நல்ல குணம், ரூஹுக்கு தான் நல்ல குணம், நல்ல பண்பாடு, குடும்பத்தை நல்லா கவனிக்கிறது, மனைவிமார்களை சரியா வழி நடத்துறது, பிள்ளைகளை சரியா வழி நடத்துறது, மனைவிமார்கள் கணவன் மாப்பிள்ளையோட பேச்சை கேட்டு நடக்கிறது, மாப்பிள்ளைய சந்தோஷப்படுத்துறது. அன்புக்குரியவர்களே, இதுதான் சாப்பாடு. மற்ற சக மக்களோட நல்ல பண்போட பழகிறது. நாங்க மௌத்தா போனாலும் நல்ல மனுஷன் ஒன்று போய்த்தானே, மா பைத்து சேர்ந்துட்டான், முசீபத்து பிடிச்சவன், இவன் தான் ஊரை குழப்புறவன், இவன் தான் இப்படி பசாது பண்றவன், இவன் தான் கெட்டவன், எங்களுக்கு பத்வா செய்யக்கூடாது. நல்ல மனுஷன் ஒன்று பைத்தானே, சுப்ஹானல்லாஹ், தஹஜ்ஜத் விடுமாட்ட மாட்டாரு, இமாம் ஜமாத் விடுபட மாட்டாரு, நல்ல அகலாக்குள்ள மனுஷன், சுப்ஹானல்லாஹ். எங்களை பார்த்து ஜனாசாவை பார்த்துட்டு எல்லாரும் புகழணும், எல்லாரும் புகழணும். இதுதான் அஸ்கலுல் மீசான், இதுதான் மீசான் தராசில கனமாகும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரூஹ் தான் மனமான ரூஹ். மேலான சொல்லு, அதுக்கு உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் கொஞ்ச நாள் தான் டாக்டர் ஆகிறண்டா, லோயர் ஆகிறண்டா, அக்கௌண்டன்ட் ஆகிறண்டா, அல்லது ஒரு டாக்டரேட் ஒன்று செய்யறா, ஒரு PhD செய்யறா, லேசானதல்ல. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ராவ் பகலா கஷ்டப்பட்டு படிச்சு எத்தனையோ கோர்ஸ்கள் செஞ்சு கிளாஸ் வைத்து அங்க வைத்து அலைஞ்சி முழிச்சிருந்து சிரமப்பட்டு தான் ஒரு டாக்டர் தொழில் எடுக்கிறாரு, ஒரு என்ஜினியர் ஆகிறாரு, ஒரு லோயர் ஆகிறாரு. சுபஹானல்லாஹ், லேசா ஒரு 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 ஃபேக்டரியில இன்றைக்கு ஒரு முதலாளி டிரெக்டர்னு சொல்றோம், அல்லது ஒரு சேர்மன் சொல்றோம். அவர் சும்மா வந்தாரா, திடீரென்று வானத்தால விழுந்தா, அவர் ஆரம்பத்தில் இந்த பொட்டி தூக்கி அது தூக்கி இது தூக்கி ஏச்சிப்பட்டு கஷ்டப்பட்டு எத்தனையோ செக்குகள் பல்காகி அப்படி முகம் கொடுத்து இப்படி முகம் கொடுத்து எல்லாம் வந்துதான் இன்றைக்கு பெரிய ஃபேக்டரிய, பெரிய பெரிய ஒரு ஃபேக்டரிக்கு அல்லது ஒரு கம்பெனிக்கு இதுக்கு சேர்மனா இப்படி ஒரு பெரிய அந்தத்துக்கு வராரு. லேசல்ல. எனவே உலகத்திலே அழிஞ்சு போற துனியாவிலே ஒரு பட்டத்தை, பதவியை, அந்தஸ்தை
கண்ணியத்தை எடுக்கிறதாக இருந்தால் எவ்வளவு சிரமப்பட வேண்டியது. இது என்னண்டா நினைச்சா 2 ரக்காத் தொழுதாச்சு, ஜும்மா தொழுதாச்சு, தராவி தொழுதாச்சு, 2 ரக்காத் தொழுதுட்டு போயிட்டு பெருநாளண்ட தொழுதுட்டு எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றால் அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யாத்திக்கும் மஸலுல்லதீன மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுல் பாஸா வல்லர்ராவு வஸுல்ஸிலு ஹத்தா யக்கூல ரசூல் அல்லதீன மாஹு மத்தா நஸ்ருல்லாஹ். முன்னோர்கள் செய்த தியாகங்கள் செய்யாம லேசான சொர்க்கத்தை அடிச்சுக்கொள்ள சான்ஸ் அடிச்சுக்கொள்ள பாக்குறீங்களா? இல்ல. மேலான சொல்லு, எவ்வளவு சிரமப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய உதவி வர மாட்டாதா என்று ஏங்கினாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய மேலான சொல்லு, அவங்க தான் ரலியல்லாஹு அன்ஹும் வரலுவன், அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் பொருந்திக் கொண்டான் அல்லாஹ் சொல்றான். எனவே நாங்கள் லேசா இயலாது. அதனால அன்புக்குரிய மேலான சொல்லு, சங்கையான ரமலானுடைய மாசத்தில் இருக்கிறோம். எங்கட ரூஹு மனமாகணும், ரூஹுக்கு விட்டமினை கொடுக்கணும். நானும் நீங்களும் அவுஞ்சி போற நாத்தமான புல்லுகளுக்கு இறையான இந்த உடம்புக்கு மட்டும்தான் விட்டமினை தெரிஞ்சு வச்சு கொண்டிருக்கிறோம். அந்த விட்டமினை நாளுக்கு நான் கொடுத்து கொண்டு அதுக்கே ராவும் பகலுமாக ஆடி ஆடி அலைஞ்சி 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 கஷ்டப்பட்டு அதுக்கு மீனையும் முட்டையும் இறைச்சியும் சோத்தையும் கொடுக்கறதுக்காக வேண்டி, அதை கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படியான முடிவில்லாத வாழ்க்கை, முடிவே இல்லை. திரும்ப ரிட்டர்ன் வாரல் உலகத்துக்கு போனதுக்கு பிறகு உலகத்தை கடுகால நிரப்பி 1000 வருஷத்துக்கு ஒரு மணி ஒரு கடுகு எடுத்தாலும் முழு உலகத்துடைய கடுகு முடிஞ்சிடும், ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிய மாட்டாது. மேலான சொல்லி இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அதனால அன்புக்குரிய மேலான சொல்லி இதை விளங்கி சங்கையான ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம். எனவே எங்கட ரூஹுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கிறோமா? தொழுகை சரியா தொழுகிறோமா? அம்மா இமான் ஜமாத்தோட தொழுறோமா? அவ்வல் ஜமாத்துல தொழுகிறோமா? கலா இல்லாம தொழுகிறோமா? அப்படி தொழுதாத்தான் அதுக்கு விட்டமினாக இருக்கும். இல்லண்டா தொழுகையை பால்படுத்தினோம்டா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அந்த விமோசனம் கிடைக்க மாட்டாது. அதே போல எங்கட வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல் ஹலாலாயிக்குதா, நாங்க ஹராமாக கொடுத்தோம்டா அது கிடைக்க மாட்டாது. எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு கியாமத்து நெருங்கும் பொழுது சொன்னாங்க நபி அவங்க, ஹலால்களுக்கு ஹராத்துக்கு பேர் மாறிடும். இன்றைக்கு ஹராத்துக்கு எல்லாம் பேர் மாறிச்சு. இன்றைக்கு யாருமே இன்றைக்கு அதாவது சூதுண்டு சொல்றல்ல, சூதுண்டு யாரும் சொல்ல, சூதுக்கு பேர் மாறி சூதுண்டு சொல்றல்ல, செவன லோத்தர் சீட்டிலுப்பு அதாவது ரேஸ் பேப்பர், இந்த பேர்கள் எல்லாம் இன்றைக்கு மாறிடுச்சு. சாராயத்துக்கு இன்றைக்கு பேர் மாறிட்டு வேற லேட்டஸ்டான பேரு, அருவேற்பான பேரை நான் சொல்லாம இருக்கிறேன். நல்ல மீங்க சாராயம் என்று சொல்றல்ல, அதுக்கு வேற லேட்டஸ்டான பேரு இன்றைக்கு. எந்த அளவுண்ட ஒரு அரபி சொல்றாரு அசீர்ன்றாரு, பழச்சாறுன்றாரு. அது மாதிரி எத்தனையோ பேர்கள்ல சாராயத்துக்கு பேர் மாறிச்சு. அதே போல இன்றைக்கு வட்டிக்கும் பேர் மாறிச்சு. வட்டின்னு சொல்றல்ல யாரும், சுப்ஹானல்லாஹ், லேட்டஸ்டான பேரு வட்டி. எவ்வளவு அர்ரிபா சபூன பாபன், 70 பகுதி வட்டி. வட்டி 70 பகுதி. ஐசருவா பெரிய 70 பகுதி. அதுல டொப் லெவல்ல சொல்லல நபி அவங்க, பயங்கரமான கட்டத்தை சொல்லல, சிம்பிளான கட்டத்தை சொன்னாங்க, லேசான பாவத்தை சொன்னாங்க. வட்டி 70 பகுதி. அதுல லேசான பகுதி ஐயன்கிஹு உம்மஹு, அவன் உம்மவை கல்யாணம் முடிக்கிறது போல, அவன் உம்மவை கல்யாணம் முடிக்கிறது போல, அவன் உம்மா கல்யாணம் முடிச்சிருந்து சூசகமா சொன்னாங்க, சைக்கினா சொன்னாங்க. உம்மோட கெட்ட நடத்த நடக்கிறது போல, உம்மோட விபச்சாரம் செய்ததுக்கு சமன். வட்டிலாக குறைஞ்ச பகுதி, குறைஞ்ச பாவம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். பெத்து வளர்த்து ரத்தத்தை பாலாக தந்த உம்மோட கெட்ட நடத்த யாரும் விரும்புவானா? அதுதான் செய்யறதுக்கு சமன் வட்டி. ஒரு ரூபாய் சாப்பிடுவது 36 பெண்களோட விபச்சாரம் செய்வதற்கு சமன். லேசானதில்ல. பண்டி அரைச்சி ஒரு சட்டில, வட்டி சல்லி ஒரு சட்டில, பண்டி அரைச்சி தின்றதுக்கு சமன். வித்தியாசம் இல்லை. இது பண்டி அரைச்சி திண்டாலும் சரி, இது ஹராத் இதை திண்டாலும் சரி. வட்டின்னு சொல்றல்ல, அதுக்கு நல்ல பேர் லோன், ஓடி, கமிஷன், பினான்ஸ், லீசிங். லாபம் என்ற ரீதியில் இன்னைக்கு வட்டி லாபம் எடுக்கிறாராம். 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு மாசம் 25,000 ரூபாய் கேட்கிறாரு. 25,000 ரூபாய் கொடுக்கணும் மாசம். இப்ப இது லாபம் என்ற ரீதியில வட்டி இப்படி எடுக்கலாது. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் விழிப்படைய வேண்டியது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சலஃபு சாலிஹீன்களோட பெண்மணிகள் சொல்லுவாங்களாம், மாப்பிள்ள மாறு பஜாருக்கு போக்கல, இய்யாக்கம் கஸ்பல் ஹராம், இய்யாக கஸ்பல் ஹராம், ஹராத்தை மட்டும் கொண்டு வந்து தந்துராதீங்க எங்களுக்கு. நீங்க உங்களுக்கு சம்பாதிக்க இயலாட்டி, நீங்க எங்களுக்கு ஒன்றும் கொண்டு வந்ததாட்டி, நஸ்பிரு அலல் ஜூ, பசியில பொறுமையாய்க்கிறோம், பசியில பொறுமையாய்க்கிறோம். லா நஸ்பிரு அலன் நார், எங்களுக்கு ஹராத்தை கொண்டு வந்து தின்ன வச்சு நரகத்துக்கு அனுப்பிடாதுங்க, நரகத்துல பொறுமையாய்க்கலாதுன்னு சொல்லி சலஃபு சாலிஹீன்களோட பெண்மணிகள் சொல்லுவாங்களாம். ஆனா இன்றைக்கு சில மாப்பிள்ள மாறுவான்னு சொல்ற, ஏப்பா இந்த 5 ஸ்டார்ல வைத்து பண்டியர சாக்குறதுல கல்யாணத்தை எடுக்கிறீங்கன்னு கேட்டா, என்ன செய்யாத ஒரே ஒரு மகால் இருக்கிறது, பொஞ்சாதி வீட்டுல விட்டுறாங்கல்ல மகால் எல்லாம்,
பொம்பளைகளால தப்பேலாது, என்ன செய்ய அந்த இடத்துல வைத்து கல்யாணத்தை எடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்கள் சொல்றது பெண்களால தப்பேலாது இதை செய்யறோம். நீங்க இப்படி பெருசா இப்படி ஊட்ட கட்டு கொண்டிருக்கிறீங்களே, என்ன செய்ய? பக்கத்துல எல்லாம் ஊட்டெல்லாம் உடைச்சு கட்டுறாங்க, நாங்க மட்டும்தான் இப்படி ஊட. கடைசி என்ன செய்ய? செல்லாட்டி நான் லோன் ஒன்று போட்டு வட்டிக்கு எடுத்து ஊட்ட கட்டுறேன், என்ன செய்ய? என்னப்ப இது இப்படி நீங்க லீசிங் பண்ணி வாகனத்தை ஓடுறீங்களே, இல்ல என்ன செய்ய? எங்கட மற்ற எல்லாரும் வாகனம் எடுத்து ஓடுறாங்க, நாங்க ஒரு இருக்க கொள்ளையாலும் ஒரு சந்தோஷமா வாகனம் எடுத்து ஓடுறோம் இல்லையா? அது பொறுதான் ஒரு பிளான்ஸ் பண்ணி ஒரு வாகனத்தை எடுத்தேன், லீசிங் பண்ணி ஒரு வாகனத்தை எடுத்தேன் என்று இன்றைக்கு சொல்லக்கூடியதாக அல்லாஹு ஆலம் உண்மையை சொல்றாங்களோ அவங்க தப்ப சொல்றாங்களோ தெரியாது. எல்லாம் பெண்களின் பக்கம், பொம்பளைகள் விடுறாங்கல்ல இப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அன்றைக்கு சலபு சாலியங்கள் பெண்மணிகள் என்ன சொன்னாங்க? மாப்பிளமார்களே, ஹராமா சம்பாரிச்சு கொண்டு தந்துடாதுங்க, ஹலால ஏழுமண்டு கொண்டு வந்தாங்க, இல்லாட்டி நாங்க பசியில இருக்கிறோம், நரகத்துக்கு அனுப்பிடாதுங்க. இந்த அன்றைக்கு சொன்னவங்க இன்றைக்கு பரவாயில்ல, நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நாங்க வெந்து செத்தாலும் பரவாயில்ல, அது கண்ணுக்கு தெரியாதானே, அங்க வைத்து தானே வேண்டிய செஞ்சு. இங்க உலகத்துல மக்களுக்கு நாங்க எங்களை கொஞ்சம் மதிச்சோம் இல்லையா, எங்களை கண்ணியப்படுத்தணும் இல்லையா, நாங்க கொஞ்சம் கண்ணியமா வாழ்ந்துட்டு போகணுமே. மக்களுக்கு படங்காட்டண்டைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, மக்களுக்கு சோகாட்டண்டைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய மேலான சொல்லு, அல்லாஹ் பாதுகாக்கணும். லா யதுகுல் ஜன்னத்து உதிய பில் ஹராம். எந்த உடம்பு ஹராமா வளர்க்கப்படுதோ சொர்க்கம் நுழைய மாட்டாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கம் நுழைய மாட்டாது. ஹராமா வளர்த்த உடம்பு தஹஜ்ஜத்தா, குர்ஆனா, திக்ரா, நோம்பா, ஒரு சதக்காவை ஒன்றுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹராமா வளர்த்த உடம்பால வட்டியால லோனால ஓடால போடுறது எங்களுக்கு துஆ கேட்டாலும் கபூல் செய்யப்பட மாட்டாது. அதனால அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த நிலைமைகள் வந்துடக்கூடாது. எனவே அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, ரூஹு மனமாகணும். ரூஹு மனமாக இருந்தால் ஹலாலா கொடுக்கணும், ஹலால கொடுக்கணும். தொழுகையை சரியா போனதெல்லா தொழணும், குடும்பங்கள் சரியாக வழி நடத்தப்படணும். ஐயு மம்ராத்தின் மாத்தத்து வஸௌஜிஹா ராலின் தகலத்தில் ஜன்னா. இந்த பெண்மணி மாப்பிள்ளையோட பேச்சை கேட்டு மாப்பிள்ளைய சந்தோஷப்படுத்தி மாப்பிள்ளையோட திருப்தியோட வாழ்ந்துட்டு மௌத்தாகிறாளோ சொர்க்கம் செல்வாள்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்மணியை பத்தி கேட்கப்பட்டுச்சு, ராவெல்லாம் அமல், குர்ஆன், திக்ர், இபாதத்து, தஹஜ்ஜத் விடுபட மாட்டா, பகலெல்லாம் நோன்பு, பெரிய இபாதத்து. ஆனால் மாப்பிள்ளைய திருப்தி படுத்துறதில்லை. மாப்பிள்ளையோட கெக்க, மாப்பிள்ளையோட கீரி, மாப்பிள்ளையோட கீரியும் பாம்பும், மாப்பிள்ளை எங்கேயே படுக்கிறா, அவ பஞ்சாதி எங்கேயே படுக்கிறா, மாப்பிள்ளையோட கோபம். ஒரு நாள் இரவு ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனோட கோபிச்சு கொண்டு கழிப்பாள் என்றால் அன்றைக்கு இரவு முழுக்க மலக்குகள் பதுவா செய்றாங்க, நாசமா போகட்டும், கேடு அவள் 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 நாசமா போகட்டும், அழிஞ்சி போகட்டும் என்று பதுவா செய்றாங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எத்தனை பெண்கள் இன்றைக்கு தெரியாம இது போல நபியிடத்தில் கேட்கப்பட்டுச்சு. ஒரு பெண்மணிக்கிறா, ராவெல்லாம் அவள், பகலெல்லாம் நோம்பு, இப்படி பெரிய அமல்தாரி, மாப்பிள்ளையோட கோபம், மாப்பிள்ளையோட உள்ளம் திருப்திப்படுறதில்ல. கேட்டதுக்கு வஹிய ஃபின்னார், அவள் நரகவாசின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகவாசின்னு சொன்னாங்க. இன்னொரு பெண்ணை பத்தி கேட்கப்பட்டுச்சு, அபூ தாவூதுல ரிவாயத்தில் நினைக்கிறேன், ஒரு பெண்ணை பத்தி கேட்கப்பட்டுச்சு. அந்த பெண் மாப்பிள்ளைய சுப்ஹானல்லாஹ் நல்ல திருப்திப்படுத்துறா, மாப்பிள்ளையோட பேச்சை கேட்டு நடக்கிறா, மாப்பிள்ளையோட ஒன்று கொண்டு பேசுறது இல்ல, மாப்பிள்ளை சொல்ற மாதிரி நடக்கிறா. அக்கம் பக்கத்துல குடும்பத்தார்களோட இனபந்துகளோட மாப்பிள்ளையோட குடும்பத்துல மாப்பிள்ளையோட பாப்பவா மாமவா, மாமாவை தண்ட பாப்ப மாதிரி, உம்மவ தண்ட தாய் மாதிரி, மாப்பிள்ளை சகோதரி மாதிரி தண்ட சகோதரி மாதிரி மதிச்சு கண்ணியப்படுத்தி வாழக்கூடிய ஒரு பெண்மணி சுப்ஹானல்லாஹ். எல்லாருடைய நல்ல பண்பு, மாப்பிள்ளையை திருப்திப்படுத்துறா, சந்தோஷப்படுத்துறா. இவளை பத்தி ஆனா பெரிய இபாதத் ஒன்றும் இல்லை, பரலோட மட்டும் முடிச்சு கொள்றா, பெரிய இபாதத் ஒன்றும் இல்லை. கேட்கப்பட்டுச்சு வஹிய ஃபில் ஜன்னா, அவள் சொர்க்கவாதி என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க எப்பவும் தன்னுடைய கணவனுடைய விருப்பத்தோடு திருப்தியோடு வாழ்ந்தால்தான் ஆகிரத்தில் எங்களுக்கு விமோசனம் வெற்றி கிடைக்கும். இதுதான் ரூஹுக்கு விட்டமின், இது பெண்களுக்கு ரூஹுக்கு விட்டமின். அதே போல பாத்திமா நாயகிட்ட கேட்கப்பட்டுச்சு, பெண்கள்ல சிறந்த பெண் யார் என்று. யாரு தன்னுடைய உடம்ப அந்நிய ஆண்களுக்கு காட்டாம இருக்கிறாளோ, பக்குவமா இருக்கிறாளோ, இவெல்லாம் பெண்கள்ல சிறந்த பெண் என்று சொன்னாங்க. இதை நபி ஆமோதிச்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அதுதான் சிறந்த பெண் என்று சொன்னாங்க. அதனால இன்றைக்கு பெண்களை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம், திருவி காலனோட தனியே போறாங்க மார்க்கெட்டுக்கு. இது இப்ப கடைசி 10 லைலத்துல் கத்ர் பெண்களுக்கு பஜார்ல தான் லைலத்துல் கத்ர், பஜார்ல தான் லைலத்துல் கத்ர் இறங்குற. வீட்டில சிலவங்களுக்கு பலகாரம் சுடுறதுல லைலத்துல் கத்ர் ஆகுற. பாவம், லைலத்துல் கத்ர் நபி அவர்கள் சத்த மேசாரஹு ஐக்கல் அவ்வளவு குடும்பத்தை எழுப்பாட்டினாங்க. ஆயிஷா எழும்புங்க, லைலத்துல் கத்ர் எதிர்பார்த்து அமல்கள் ஈடுபடுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய வீட்டை எருக்கு கட்டிக்கொண்டு குடும்பத்தார்களை எழுப்பாட்டி அமல் ஈடுபடுத்தினாங்க. எங்கட பெண்களுக்கு தெரியா பொறுமதி. இன்னைக்கு உடுப்பு தச்சிரத்திலையும் பலகாரம் சுடுறத்திலையும் பாவம் அநியாயமாக கடைசி பகுதியை கழிச்சுறாங்க. வீட்டில் ஒரு மூலையில ஏத்திக்காப் இருந்து அமல்கள் இபாதத்தில் ஈடுபடுவோம் என்றால் அவங்களும் அந்த
லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அடைஞ்சு கொள்வாங்க. அதனால் அன்புக்குரியவர்களே, தாய்மார்களுக்கு மாப்பிளமாறு விளங்கப்படுத்தணும், காட்டணும். அல்லாஹ் அல்லாஹ் சொன்னாங்க நபி அவங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க ஆம்பளைகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. பெண்களுக்கு சரியாக வழிகாட்டுங்க, உபதேசம் செய்யுங்க, தொழுகையை படிச்சு கொடுங்க, மார்க்கத்தை விளங்கப்படுத்தி கொடுங்க. இல்லைண்டா கியாமத்தில் நாங்க மாட்டிக்கொள்வோம். எங்கட பொஞ்சாதிமார் நாளைய கியாமத்துல மாப்பிளமாறு ஹஜ் உம்ரா சதக்கா தர்மம் பள்ளி எல்லாம் கட்டிட்டு வந்து நாங்க சொர்க்கம் போறதுக்கு ஆயத்தமாயிப்பாங்க. வந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நீதம் செலுத்தக்கூடியவன் தானே, ஏண்ட மாப்பிள உலகத்துல நகை வாங்கி தந்தாங்க, உடுப்பு வாங்கி தந்தாங்க, எல்லாம் செஞ்சு தந்தாங்க. ஆனா நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன், படம் பார்த்து கொண்டிருந்தேன், தலையில சீலை இல்லாம உடம்ப திறந்து போட்டுக்கொண்டு தனிய மார்க்கெட்டுக்கு போனேன், எல்லாம் செஞ்சேன், ஸ்கூலுக்கு போனேன், மொண்டசூருக்கு எல்லாத்துக்கும் நான் தான் போனேன். அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணமாக இருந்தேன். ஏண்ட மாப்பிள்ளை எனக்கு வானம்னு சொல்லல, நகையெல்லாம் அணிஞ்சு அழகாக மனங்கள்லாம் பூசி கல்யாணத்துக்கு எல்லாம் போனேன். மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போனாரு. யா அல்லாஹ் எனக்கு சொல்லல, யா அல்லாஹ் சொல்லியிருந்தா எத்தனையோ தொழுகையில களவாக்கினேன், எனக்கு ஒன்றும் படிச்சு தரல, விளங்கப்படுத்தி தரல. யா அல்லாஹ் இன்றைக்கு எனக்கு மற்ற உலகத்தில் எல்லாம் வாங்கி தந்தாரு, ஆனா இதை சொல்லியிருந்தா நானும் இன்றைக்கு இந்த மாப்பிள்ளையோட சேர்ந்து சொர்க்கம் வைத்திருப்பேன் என்று எங்கட பொஞ்சாதிமார் எங்களை மாட்டி கொடுப்பாங்க. கியாமத்தில் தர்பார், அல்லாஹ்வுடைய தர்பார்ல நீதிபதி நீதிமன்றத்துல மாட்டி கொடுத்துருவாங்க. அல்லாஹ் நீதம் செலுத்தக்கூடிய மாப்பிள்ளை எடுத்து முகம் குப்புற நரகத்துல போட்டுட்டு எங்கட பொஞ்சாதிமார சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஏன்? நாங்க படிச்சு கொடுக்கணும். இஸ்தௌசௌ பின் நிசா, பெண்களுக்கு நசியத்து செஞ்சு கொண்டே இருங்க. வல்லாத்தி தகாபுன நுசுதன பைலுன, உங்களோட பெண்கள் மாற்றம் செய்றாங்களா உபதேசம் செய்யுங்க. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை வழி நடத்தக்கூடியவர்கள் ஆண்கள். எனவே வழி நடத்தல, நாங்க எங்க ஆசையை மட்டும் அடை கொண்டு எங்கட தேவையை முடிச்சு கொண்டு அன்புக்குரியவர்கள் இருந்துட்டோம். அந்த பெண்களுக்கு வழிகாட்டலண்டா மாட்டிக்கொள்வோம் கியாமத்துல. அதனால இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த ரூஹுக்கு விட்டமினாக இருக்குது. அந்த ரூஹுக்கு விட்டமினை சரியா கொடுப்போம் என்றால் தொழுகைய, நோம்ப, ஜக்காத்த, ஹஜ்ஜ, எங்கட அஹ்லாக்கள், எங்களுடைய ஹலால்களை இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த ரூஹுக்கு விட்டமின். இதை கொடுத்தோம் என்றால் அந்த நல்ல உடம்புக்கு ஜாயின் பண்ணப்படும். இல்லண்டா எங்கட ரூஹு பயங்கரமானதுக்கு ஜாயின் பண்ணப்பட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும், பயங்கரமான நரகத்துக்கு போறது காரணமாயிரும். எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த சங்கியான ரமலான்ல எதெல்லாம் பேசுகிறோமோ கேட்கிறோமோ அதை வாழ்க்கையில கொண்டு வர வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவாயாக. எங்கட பாவங்களை மன்னிச்சிருவாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்கட நோன்புகளை கபூல் செய்வாயாக, ஓதிய குர்ஆன்களை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் யாரையெல்லாம் நீ ஸ்ரீதேவியாக கபூல் செஞ்சு கொள்றாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளியா அல்லாஹ். யாருக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளியா அல்லாஹ். ரப்பே நல்லோர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளியா அல்லாஹ். அமல்களோட ஆசியை தந்திரியா அல்லாஹ். இமாம் ஜமாத்துடைய இன்பத்தை தாயா அல்லாஹ், ஹலாலுடைய இன்பத்தை தாயா அல்லாஹ், குர்ஆனுடைய இன்பத்தை தாயா அல்லாஹ், தஹஜ்ஜத்துடைய இன்பத்தை தந்திரியா அல்லாஹ், நல்ல அஹ்லாக்க தந்திரியா அல்லாஹ், ஹலால் ஹராம்கள பேணுதலை தந்திரியா அல்லாஹ். எங்கட மனைமார்களை நல்ல முறையில் வழி நடத்தி கொள்ள கிருபை செய்யா அல்லாஹ். எங்கட மனைமார்கள் எவ்வளவு சந்தோஷமா அன்பா இருக்கிறோமோ அதே போல நாளை கியாமத்திலேயும் சொர்க்கத்துக்கும் சந்தோஷமா போறதுக்கு யா அல்லாஹ் எங்களை வழிவகுத்துக் கொள்ள எங்களுக்கு அருள் புரியா அல்லாஹ், எங்களுக்கு தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். ரப்பே லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கியா அல்லாஹ். இந்த வருஷமாவது லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை நசீபாக்கியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் எங்களை விட்டு மாண்டு மன்னரில் இருக்கக்கூடிய எங்கட தாய் தாப்பர்கள் உறவினர்கள் அவருடைய கபறுகளை பிரகாசமாக்கிறியா அல்லாஹ். அவர்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், அவர்களை சொர்க்கவாளி ஆக்கிறியா அல்லாஹ். ரப்பே எங்கட தாய் தாப்பர்கள் யார் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ ஆரோக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ், அவர்களுக்கு நீண்ட ஹயாத்தை கொடுத்துறியா அல்லாஹ், ஈமானுடைய மௌத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் எங்கட புள்ள குட்டியல எங்கட மௌத்துக்கு பிறகும் துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக வளர்த்துக்கொள்ள கிருபை செய்யா அல்லாஹ். ரப்பே இந்த மஹல்லாவுக்கு ரஹ்மத் செய்யா அல்லாஹ், இந்த மஹல்லாவுக்கு பரக்கத் செய்யா அல்லாஹ். இங்கே நடைபெறக்கூடிய அனைத்து கைர் நல்ல விஷயங்களை நீ கபூல் செய்து கொள்ளியா அல்லாஹ். இங்கே மதரசா நடைபெறுகிறது, வாலிப சங்கம் நடைபெறுகிறது, இது போன்ற என்னென்ன விஷயங்கள் இங்கே நடைபெறுகிறதோ அத்தனை நீ கபூல் செய்து கொள்ளியா அல்லாஹ். அதுல பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ், இந்த ஊருக்கு ரஹ்மத் செஞ்சிரியா அல்லாஹ். முன்னால பின்னால வலதுல இடத்துல பாதுகாப்புகள் அளிச்சிரியா அல்லாஹ். இந்த மஹல்லாவை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் பள்ளியோட அமலோட இபாதத்தோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்களோ, பள்ளியை விட்டு தூரம் ஆயிக்கிறாங்களோ அவர்களை பள்ளியோட தொடர்படுத்திரியா அல்லாஹ். ஹிதாயத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், ஈமானுள்ளவர்களாக மௌத்தாக நசீபாக்கியா அல்லாஹ். ரப்பே எஜமானே கருணையுள்ளவனே, இங்கே இந்த அல்லாஹ் அதிகமான உலமாக்களை, ஹாபிஸ்களை, தாயிகள் உருவாக்கிறியா அல்லாஹ். முழு உலகத்துக்கும் தீன் ஏந்தி செல்லக்கூடிய தாயிகள் உருவாக்கிறியா அல்லாஹ். கிருபையுள்ள ரப்பே நாங்க நோம்ப பிடிச்சு கொண்டு யா அல்லாஹ் ரப்பே எத்தனையோ அமல்களை செஞ்சிக்கிறோம் யா அல்லாஹ், அதுகளை யா அல்லாஹ் கபூல் செஞ்சு தந்திரியா அல்லாஹ். ரப்பே கபூல் செஞ்சு தந்திரியா அல்லாஹ். நாங்க அறியாத்தனம் எத்தனையோ தவறுகள் செஞ்சிருப்போம் யா அல்லாஹ். விசேஷமான இந்த பகுதியில் கண்ணியதிக்கிறோம் யா அல்லாஹ், மக்ஃபிரத்துடைய பகுதி யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். 99 கொலை செஞ்சு 100வது கொலை செஞ்சவனை மன்னிச்சவன் யா அல்லாஹ்.
நபியுடைய சாட்சாவை கொலை செஞ்ச அந்த மகிழ்ச்சியும் மன்னிச்சு ஹிதாயத்தை நசீபாக்கிய ரப்பு யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே கிருபையுள்ளவன் எங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்களை பாவத்தினால குடும்பத்தில, வியாபாரத்தில, தொழில, உடம்பு ஆரோக்கியத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அவைகளை யா அல்லாஹ் எங்களை பாவத்தினால ஏற்பட்டிருக்கிற யா அல்லாஹ் அவைகளை பாவத்தை மன்னிச்சு எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திரு யா அல்லாஹ். எங்கள் எத்தனையோ கொமர்காரியங்கள் யா அல்லாஹ், எத்தனையோ கடனாளிகள் யா அல்லாஹ், எத்தனையோ வழக்கு வம்புகள்ல மாட்டியவர்கள் யா அல்லாஹ், எத்தனையோ புள்ள இல்லாத தாய்மார்கள் யா அல்லாஹ், எத்தனையோ நோயாளிகள் வீடுகளையும் ஆஸ்பத்திரியில் ஒதுங்கிக்கிறாங்க யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ளவனே எத்தனையோ படிக்கக்கூடிய பிள்ளைகள் யா அல்லாஹ், அனைவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வச்சிரியா அல்லாஹ், அனைவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வச்சிரியா அல்லாஹ். உன்னிம்பக்கம் தேவையுள்ளவர்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே உன்னிம்பக்கம் நீ உன்னிடம் கேட்கும்படி சொல்லிக்கிறாய் யா அல்லாஹ். உன்னிடத்துல கையேந்துகிறோம் யா அல்லாஹ், வெறுங்கையாக்கிறாதே யா அல்லாஹ். உலமாக்கள், ஹாபிஸ்கள், ஆலிம்கள் எல்லாம் இருக்கிறாங்க யா அல்லாஹ். ஒன்று ஹஜ்ஜ செஞ்சவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், மறைமுகமாக சதக்காக்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க யா அல்லாஹ், தஹஜ்ஜத்திலே இன்பம் கண்டவர்கள் இருக்கிறாங்க யா அல்லாஹ், எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க யா அல்லாஹ். அனைவருமாக சேர்ந்து உன்னிடத்தில் கையேந்திக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட பாவங்களை மன்னிச்சு எங்களை பொருந்திக்கொள் யா அல்லாஹ். எங்களோட ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தந்திரு யா அல்லாஹ். எங்களோட துஆக்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். எங்களோட துஆக்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். எங்களோட யா அல்லாஹ் மனைவிமார்களை யா அல்லாஹ் பொருந்திக்கொள் யா அல்லாஹ். பெண்களை பொருந்திக்கொள் யா அல்லாஹ். பர்தாவுடைய வாழ்க்கை அவர்களுக்கு இன்பமாக்கிறியா அல்லாஹ், நசீபாக்கிறியா அல்லாஹ். அப்ப எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். நல்ல ஆட்சிகளை தந்திரியா அல்லாஹ். முஸ்லிம்களோட உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய, சுதந்திரமா வாழக்கூடிய, நிம்மதியா வாழக்கூடிய ஆட்சியாளர்களை தந்திரியா அல்லாஹ். மோசமான ஆட்சியாளர்களை சாட்டிடாதே அல்லாஹ், மோசமான ஆட்சியாளர்களை சாட்டிடாதே அல்லாஹ். சென்ற காலங்களில் பயங்கரமான நிலைமைகளுக்குள்ளானோம் யா அல்லாஹ், அந்த நிலைமைகளை திரும்ப ஆக்கிடாதே அல்லாஹ். நீ இரக்கமுள்ள ரப்பு யா அல்லாஹ், கருணையுள்ளவன் யா அல்லாஹ். எங்களோட நிலைமைகளை யா அல்லாஹ் ரப்பே, நாங்க செய்த தவறால மோசமான ஆட்சியாளர்கள் சாட்டி எங்களை கேவலப்படுத்திடாதே அல்லாஹ். எங்களோட உரிமைகளை பெற்று தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக எங்களுக்கு நல்ல ஆட்சியாளர்களை தந்திரியா அல்லாஹ். ரப்பே எங்களோட துஆக்களை கபூல் செய்ய அல்லாஹ், ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக